महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। मुख से यही निकलता मेरा बाबा, चाहे आगे आने वाले चाहे पीछे आने वाले, लेकिन हर एक अपने अधिकार से कहते मेरा बाबा। किसी से भी पूछो, बाप से प्यार मिला है तो फलक से कहते मेरे को बाप का प्यार सबसे ज्यादा मिलता। इस मेरा बाबा दिल से कहने वाले क्या फलक से कहती है। அவ்யக்த பாப்தாதாவின் மேன்மையான மகாவாசகங்கள். என்னுடைய அன்புதான் மிக சிறந்தது. பாபா என் மீது நிறைய அன்பை கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அன்பு என்பதுதான் தந்தையின் பராமரிப்பு. என்னுடைய பாபா என்பதை நம்புவதன் மூலம் நீங்கள் பாபாவிற்கு சொந்தமானவர்கள் ஆகின்றீர்கள். பாபா உங்களுக்கு சொந்தமானவர். இன்று நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் அன்பு என்ற அந்த விமானத்தில் வந்திருக்கின்றீர்கள். அன்புதான் உங்கள் அனைவரையும் இங்கு ஈர்த்திருக்கின்றது. அனைவரும் அன்பினால் இங்கு மிகவும் சௌகரியமாக வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். கடவுளிடமிருந்து பெறப்படும் இந்த அன்பு இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு தெய்வ ஆத்மாக்களினுடைய அன்பு கிடைக்கிறது. ஆனால் கடவுளின் அன்பு இந்த ஒரு பிறவியில் மட்டுமே நீங்கள் பெறுகின்றீர்கள். கடவுளின் அன்பு இந்த ஒரு பிறவியில் மட்டுமே பெறப்படுகிறது. பாப்தாதா இப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது பாப்தாதா என்ன கூறுகின்றார்? ஆகா குழந்தைகளே, ஆகா, நீங்கள் கோடிக்கணக்கான ஆத்மாக்களில் ஒரு கைப்பிடி அளவினர்கள். நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். ஒவ்வொரு சக்கரத்திலும் நீங்களே தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆகுவீர்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக போதையை நீங்கள் நடக்கும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய இதயமும் இந்த பாடலை பாடுகின்றதா? ஆகா என்னுடைய பாக்கியமே, இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்தும் பாடுகின்றீர்கள் இல்லையா? தந்தையும் கூட மிகவும் களிப்படைகின்றார். குழந்தைகள், இப்படிப்பட்ட உரிமை உள்ள குழந்தைகளை பார்க்கும் பொழுது பாப்தாதாவும் கூட களிப்படைகின்றார். வந்திருக்கும் இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கும் பொழுது பாப்தாதாவும் கூட களிப்படைகின்றார்.
तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 23। सदा அவ்யக்தி பரிவாருக்கு हर्षित உங்களை रहने के लिए வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் अपने नेचर को 23. सरल बनाओ, सहनशील बनो। சதா आज का முகமலர்ச்சியுடன் विषय இருப்பதற்கு, है இலகு सृष्टि சுபாவத்தை கொண்டவராகவும் अव्यक्तिशाली। சகித்துக் जो கொள்பவராகவும் இருங்கள். जैसे இன்றைய कर्म தலைப்பு करता ஒரு है மேன்மையான वैसा उनका ரத்தினம். नाम भी पड़ता है। ஒருவர் कर्म செய்கின்ற यदि செயல்களுக்கு श्रेष्ठ है ஏற்பவே तो ஒரு नाम நபருக்கு पड़ेगा பட்டம் श्रेष्ठ मणि। கொடுக்கப்படுகிறது. உங்கள் செயல்கள் மேன்மையாக श्रेष्ठ मणि இருந்தால் ஒரு बनने के மேன்மையான लिए मन ரத்தினம் என்ற वाणी பட்டம் कर्म உங்களுக்கு भी கொடுக்கப்படும். सरलता ஒரு और மேன்மையான ரத்தினம் सहनशीलता ஆகுவதற்கு உங்கள் का எண்ணங்களிலும் दोनों गुण வார்த்தைகளிலும் आवश्यक है। செயல்களிலும் अगर எளிமையும் सरलता है சகிப்புத்தன்மையும் என்னும் सहनशीलता இரு नहीं தெய்வீக குணங்கள் तो भी தேவைப்படுகின்றன. श्रेष्ठ नहीं। எளிமை இருந்து इसलिए ஆனால் सरलता और சகிப்புத்தன்மை இல்லாது सहनशीलता விட்டால் दोनों साथ அப்பொழுது साथ உங்களை चाहिए। மேன்மையானவர் என்று கூற முடியாது. ஆகவே எளிமையுடன் சகிப்புத்தன்மை உடையவராக இருங்கள். जगदम्बा माँ की विशेषताएं। மம்மா मम्मा ஜெகதம்பாவினுடைய हमेशा விசேஷ कहती है தன்மை. कि शक्ति மம்மா जमा करने எப்பொழுதும் में आप கூறுவார், लोग நீங்கள் कितनी அனைவரும் मेहनत करते हो உங்களுடைய और சக்தியை फालतू खर्च அதிகரிப்பதற்காக करके அதிக जिंदगी முயற்சி जीते हो। செய்கின்றீர்கள். फालतू बातों பின்னர் में शक्ति खर्च करके एकदम அனாவசியமாக மிக कमजोर हो விரைவிலேயே जाते அதை हो। வீணாக்கி விடுகின்றீர்கள். कमाई நீங்கள் करने में வீணான इतना टाइम விஷயங்களில் नहीं உங்கள் देते சக்தியை लेकिन வீணாக்கிவிட்டு सारा दिन பின்னர் खर्चा ही கவலைப்பட்டு खर्चा, பலவீனமாகி फिर விடுகின்றீர்கள். दिवाला हो जाता। நீங்கள் और जब சம்பாதிப்பதற்கு कोई बात அதிக सामने நேரம் आती है கொடுப்பதில்லை, तो ஆனால் कहते நாள் मुश्किल முழுவதும் है அதிகம் क्योंकि செலவழித்து ताकत பின்னர் नहीं है। கடனாளி ஆகிவிடுகின்றீர்கள். अच्छा, ஏதாவது சூழ்நிலை உங்கள் முன்னால் வரும்பொழுது உங்களிடம் சக்தி இல்லாததால் அது மிகவும் கடினமானதாக இருப்பதாக கூறுகின்றீர்கள். இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। ओम शांति। ஓம் சாந்தி. सभी खुश हो? हम्म? खुश हैं सभी? அனைவரும் நன்றாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? So, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க இல்லையா? हाँ बोलो सभी। நீங்க எல்லாரும் ஆமா நாம எல்லாரும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். सदा अपने को भरपूर रखना। எப்பொழுதும் உங்களை நிறைந்தவர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். तो सब कुछ सही நீங்கள் रहेगा நிறைந்திருக்கும் பொழுது और अपने मन எல்லாமே உங்களுக்கு சுலபமாக अपनी தென்படும். बुद्धि को संभालना आना चाहिए। ஆனால் உங்களுடைய जैसे மனம், शरीर की संभाल होती புத்தி है, என்பதை நாம हवा, கட்டுப்படுத்த पानी, भोजन, தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நாம பார்த்துக்கிறோம், காற்று, உணவு, अलग தண்ணீர், अलग நம்ம संभाल இருக்கிறோம் चाहिए। சூழல், இதையெல்லாம் நாம எப்படி பார்த்துக்கிறோம். देखभाल कहें जिसको। சோ நம்முடைய जैसे உடலுக்கு இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் தேவையாக இருக்கிறது. इसी तरह से अपने मन को ठीक रखना। அதே முறையில் अब நம்முடைய மனதை நாம் சரியாக आपने வச்சுக்கணும் அப்படின்னா கூட कब लगता हो कि मन एक ऐसी शक्ति है நாம் நம்முடைய மனதின் முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறோம். कि ஏன்னா शक्ति மனம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு मन में சக்தியாக संकल्प இருக்கு. आते हैं, उसकी
ஏன்னா गति, நம்முடைய மனதில தான் ஒவ்வொரு எண்ணமும் தோன்றுகிறது. उसकी शक्ति அந்த எண்ணத்தினுடைய ஒரு வேகம், दोनों बनी அந்த रहती है। எண்ணத்தில் ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்கு. जितना मन को चला அது सकते हैं चलाएं। அதிகரித்தவாறு இருக்க வேண்டும். மனதில் और बस எண்ணத்தின் சக்தி அதிகரித்தவாறு शांत இருக்க रहकर வேண்டும். जरूरी है। எந்த அளவிற்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவு மனதை और थोड़ी பயன்படுத்துங்கள். देर में சில जब भी நேரத்துல ऐसा உங்க लगे மனதை நீங்க ரொம்ப कि சாந்தமா मेरा வச்சிருக்கிறதும் थोड़ा அவசியமாக सा இருக்கு. எப்பெல்லாம் एक्स्ट्रा உங்களுக்கு सोच रहा है, தோணுது थोड़ा सा कहीं अलग दिशा में है, உங்களுடைய மனம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் तो मन को சிந்திக்குது, शांत வேற रखिए। வழியில விதத்துல சிந்திக்குது அப்படின்னு உங்களுக்கு नहीं தோணுச்சு चलता ही அப்படின்னா, रहे, चलता ही रहे। அப்போ நீங்க உங்களுடைய மனதை जब इतना मन சாந்தப்படுத்த करता है कि கத்துக்கணும். कमर இல்லைன்னா दर्द மனம் करने என்ன लगता है, பண்ணும், திரும்ப திரும்ப அதே उठने में திசையில मेहनत नहीं சிந்திச்சு लगती, கொண்டு இருக்கும். तो பாபா ऐसे மம்மா समय சொல்றாங்க, रिलैक्स करता है, உங்களுக்கு रिलैक्स சம்பாதிக்கிறதுக்கு होकर நிறைய உங்களுக்கு முயற்சி जब खर्च का தேவைப்படுது. समय ஆனா आता है செலவு तो பண்றதுக்கு पता உங்களுக்கு ही नहीं அவ்வளவு लगता। முயற்சி தேவையில்லை அப்படின்னு மம்மா சொன்னாங்க. तो அதனால जब நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம समझदारी என்ன होती பண்றோம், है, கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிறோம். ஆனா நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்றோம், ரொம்ப வேகமா முடிஞ்சிடுது कमाते இல்லையா? भी हैं, ஆனா खर्चते யார் भी ஒருத்தர் हैं, बंटते புத்திசாலியா भी हैं। இருக்கிறாங்களோ हम्म, அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க, कमाते भी हैं, பயன்படுத்துவாங்க, அதே நேரத்துல खर्च की जो சேமிப்பும் கூட जरूरत है செய்வாங்க. करते हैं, पर बचाते भी அவர்கள் रहते हैं। தேவைய हमने சம்பாதிப்பாங்க, ये अनुभव தேவையானதை செய்வாங்க, बहुत शुरू से ऐसा किया है அவசியமானதை பார்ப்பாங்க, அதே வாங்குவாங்க, कि அதே अगर நேரத்துல बाबा ने அவங்க कहीं பார்ப்பாங்க भेजा எவ்வளவு பணம் இருக்கு மீதி அப்படின்னு பார்ப்பாங்க. सेंटर खोलने के लिए, அப்போ பாபா சொல்றாங்க, तो बाबा ने इतना किराया, इतना खर्चा, பாபா ये सब ஒரு முறை करके ஒரு சென்டரை ஓபன் பண்றதுக்காக என்னை थोड़ा அனுப்பிச்சாங்க. बता दिए। சோ இதெல்லாம் இங்க செலவு उसमें तो இப்படி இருக்கு 500 रुपए அப்படின்னு बहुत எல்லாமே होते हैं, நம்ம அங்க போறப்ப आजकल तो தெரிஞ்சுக்கிறோம். 500 रुपया कुछ है ही नहीं रहे। அந்த நாட்கள்ல तो हम क्या அந்த करते நாள்ல थे, 500 ரூபாய் பெரிய 50 பணம். रुपए இப்போ पहले 500 छोड़ ரூபாய் ஒரு देते பெரிய थे, விஷயம் இல்ல. அப்ப என்ன फिर சொல்லப்படுது उसके बाद அப்படின்னா, जो कुछ करना है करो। तो जैसे हम சோ நாம बढ़ते जाते 50 हैं, ரூபாய் அப்போ சேமிப்பு செய்ய तो कभी ஆரம்பிப்போம். ऐसा नहीं होगा कि धन की कमी हो। ऐसे ही मन भी है, அப்போ कभी அங்க कभी खाली பணம் रहता है நமக்கு போதல அப்படிங்கிற விஷயமே வராது. और ऐसा लगता है அதே कि போலதான் நம்முடைய कुछ अच्छा மனமும் नहीं கூட लग रहा, சில நேரத்துல மனம் कहीं मन என்ன नहीं ஆயிடுது, लगता, வெறுமையாகி விடுகிறது. थोड़ा बेचैन भी हो சில जाता है, நேரத்துல நாம ஒரு நல்ல உணர்வு क्योंकि இல்ல. कहीं ना कहीं ज्यादा சில यूज हो நேரத்துல गया அப்படி நடக்குது இல்லையா? ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல और மனம் इससे அதிகமாக பயன்படுத்தப்பட்டு हमारे விடுகிறது. लिए संकल्प भी रहे और समय पर संकल्प भी आए। जो अच्छे पुरुषार्थी होते हैं वो எ- मन को எப்படி जब நாம भी தேவையான उसे போது संयम में नहीं சிந்திப்பதும், रखते, தேவையில்லாத போது அதை நிறுத்தி விடுவதும் நமக்கு ऐसे ही हमारी தெரிவதாக बुद्धि இருக்க है வேண்டும். மனதை எப்படி बहुत நம்ம जल्दी கட்டுப்பாட்டுல कंट्रोल हो जाती வச்சிருக்கணும் है। அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ऐसे அதேதான் ही நம்முடைய हमारी बुद्धि புத்தியின் होती है, பக்கம் वो கூட. एक्यूरेट नहीं होती, அந்த புத்தி என்பது மிக சுலபமாக लेकिन इस பாதிப்படையுது. समय அப்ப ऐसा है பாதிப்படைந்த புத்தி என்ன कि பண்ணும், हर एक की जो अपनी इंटरेस्ट है, இன்றைய नाட்கள்ல चलो स्वार्थ नहीं कहेंगे, யார் पर அவங்களுடைய अपनी जो சொந்த बुद्धि है, ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறாங்களோ उससे सारा कार्य चलना அதை நம்ம चलना சுயநலம் चाहिए, ऐसा அப்படின்னு சொல்ல समझते மாட்டோம். हैं। ஆனா அவர்களுடைய சொந்த ஆர்வம். इसलिए அப்ப அவங்க என்ன बाबा நினைப்பாங்க, की श्रीमत क्या है, அவங்களுடைய வாழ்க்கை அவங்க ईश्वर நினைக்கிற क्या மாதிரி ये போகணும் जानते हैं। அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு ऐसे பாபாவினுடைய अपने ஸ்ரீமத் என்ன मन அப்படிங்கறது को ठीक தெரியணும். रखना, யஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். நம்மளுடைய மனதையும் புத்தியையும் நாம कि நல்லா कभी भी வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான जब भी ஒரு ऐसा लगे முயற்சியாக காணப்படுகிறது. कि उलझन है, எப்பெல்லாம் अनसर्टेन है, करें नहीं करें, ஏதோ ஒரு कैसे करें, विதமான कुछ मत ஒரு करो। குழப்பம் இருக்கு, ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு, நம்ம कुछ செய்யணுமா नहीं வேணாமா सोचो, அப்படிங்கிற ஒரு நேரம் வரும் பொழுது எதையுமே शांत हो, செய்யாதீங்க, बाबा எதை की याद பத்தியுமே में, சிந்திக்காதீங்க. फिर आप देखो कैसे आपको हर बात स्पष्ट, इसके बाद क्या होना है, क्या करना है,
सब मन बुद्धि உங்களுடைய एकदम மனதையும் स्पष्ट புத்தியையும் होती है। பாபாவின் அன்பில் மூழ்கியவாறு तो வச்சிருங்க. इसलिए खुद को அப்போ ठीक உங்களுக்கு रखना, தெரிய ஆரம்பிக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு. உங்களுக்கு அப்போ தெளிவான ஒரு क्या டைரக்ஷன் करें கிடைக்கும். उसकी அப்போ நம்ம पहचान எப்பயுமே होनी நம்மளை चाहिए। தெளிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக जैसे இருக்கு. मैंने कहा भरपूर நம்முடைய आत्मा மனதையும் புத்தியையும் நாம சரிவர और பார்த்துக்கிறது ரொம்ப हर முக்கியமாக वक्त இருக்கும். இதன் மூலம்தான் நாம चाहे நிறைந்தவர்களாக सत्संग இருக்க है முடியும். चाहे समय है, ஒவ்வொரு விஷயத்திலும் அது எண்ணமாக இருந்தாலும் அல்லது ஒரு समय को நேரமாக हम இருந்தாலும் எதுவாக कैसे இருந்தாலும் व्यतीत करें ठीक से। बहुत व्यस्त भी हो நாம் எப்படி நேரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்த முடியும். நாம ऐसा முழுவதும் लगे तो மும்முரமாக இருந்தாலும் अपनी जीवन की यात्रा நம்மை को அதே நேரத்துல நாம ஃப்ரீயாவும் கூட बैलेंस कराना வச்சுக்க முடியும். क्योंकि लौकिक दुनिया में तो अति में चले जाते हैं, कभी इधर சோ कभी நம்முடைய उधर। வாழ்க்கையை நாம சிறப்பானதை ஆக்கணும் तो அப்படின்னா हमें நாம संतुलन करना चाहिए, ரொம்ப अपनी यात्रा ஒண்ணு இந்த பக்கம் போறோம் இல்ல कई முழுவதுமாக लोग அந்த होते பக்கம் हैं போறோம். அப்படி இல்லாம सब कुछ का எதுலயுமே साथ நாம साथ ரொம்ப க இந்த कर பக்கம் लेते हैं। முற்றிலுமாக இல்ல இன்னொரு பக்கம் போறதாக இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய புத்தியை நாம என்ன दादी பச்சு जानकी कहती थी ஒரு எல்லாமே நம்ம कुछ मत சாப்பிடணும். छोड़ो, ஆனா தாதி ஜானகி मैं எப்போதுமே वही நமக்கு என்ன छोड़ूंगी சொல்லுவாங்க जो அப்படின்னா, छोड़ूंगी ना, எதையுமே मत நான் छोड़ो, சாப்பிடும்போது வீணாக்க மாட்டேன் அப்படின்னு और थोड़ा சொல்லுவாங்க. थोड़ा खाऊंगी எல்லாமே நான் पर கொஞ்சம் नहीं கொஞ்சம் खा சாப்பிடுவேன். सकती। ஏன்னா இப்ப சில பேர் ஸ்வீட்டு, तो இப்ப वो டயபிட்டிஸ்னா बताती थी சர்க்கரை சாப்பிடாம वो இருக்காங்க मेरा இல்லையா. बहुत होता है, कई होते हैं அப்ப நான் वैसे கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறேன் அப்படின்னா என்னுடைய कहते வாழ்க்கை हैं முழுவதுமே मैं அனைத்தையுமே बहुत நான் சாப்பிட खाऊंगी। முடியும். சில பேர் என்ன சொல்றாங்க, अपनी எதையுமே सेहत என்னால को சாப்பிட வேணாம் அப்படின்னு हाँ, சொல்றாங்க. சில பேர் அதை उसको ஜாஸ்தி अच्छे से சாப்பிடுறாங்க. रखना है, किसी चीज से நம்முடைய नहीं ओवर करना है, வம்சாவளியில கூட பார்த்தோம்னா, இறை வம்சாவளியில समझना है, நாம எப்பயுமே எந்த விஷயத்திலயும் ரொம்ப ஹையாவும் போக सबको வேண்டாம், ரொம்ப पूरी तरह से லோவாகவும் போக வேண்டாம். संभालना जरूरी है। बाबा சோ कहते அது हैं ரொம்ப श्रेष्ठ முக்கியமாக இருக்கு. நம்மளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய श्रेष्ठ को ஆம், हम इंग्लिश में நம்முடைய कहेंगे செல்வத்தை கூட நாம பார்த்துக்கணும். நம்மகிட்ட இருக்கிற பணம் காசு साधारण அதை கூட நாம பார்த்துக்கணும். साधारण से ऊपर சிரேஷ்ட श्रेष्ठ அப்படின்னா बाबा மேன்மையான कहते அப்படின்னு हैं ஆங்கிலத்துல சொல்லப்படுது. சிரேஷ்ட அப்படின்னா மேன்மையான. जैसे कर्म சோ பாபா என்ன சொல்றாங்க करते இன்னைக்கு हैं இஷாரால அப்படின்னா, वैसे बाबा कहते हैं उनका नाम भी उन पर नाम भी पड़ता है। ஒருவர் செய்கின்ற செயல்களுக்கு जैसा कर्म ஏற்பவே करते ஒரு हैं நபருக்கு பட்டம் नाम भी पड़ता है। கொடுக்கப்படுகிறது அப்படின்னு இஷாரால कर्म பாபா यदि சொல்றார். श्रेष्ठ है சோ நாம் செயல்களை बाबा कहते செய்யும் हैं नाम விதம் நாம் पड़ेगा, எப்படி செய்யறோமோ அப்படிதான் நமக்கு बाबा ஒரு பட்டம் हमें नया கொடுக்கப்படுது. नाम दे रहे हैं நம்முடைய செயல்கள் श्रेष्ठ मणि। மேன்மையானதாக இருந்தால், சிரேஷ்டமாக இருந்தால், அந்த மேன்மையான ரத்தினம் என்ற श्रेष्ठ मणि பட்டம் को உங்களுக்கு बाबा कहते கொடுக்கப்படும். हैं श्रेष्ठ मणि बनने के लिए मन वाणी और कर्म में सरलता ஒரு மேன்மையான और ரத்தினம் सहनशीलता ஆகுவதற்கு हो। உங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் எளிமையும் சகிப்புத்தன்மை என்னும் இரு தெய்வீக तो குணங்களும் बाबा कहते हैं தேவைப்படுகின்றன. कि ये எளிமை गुण இருந்து ஆனால் சகிப்புத்தன்மை இல்லாது விட்டால் बहुत அப்பொழுது आवश्यक है। உங்களை மேன்மையானவர் என்று बार கூற बाबा முடியாது. सरलता पर जोर दे रहे हैं। ஆகவே எளிமையுடன் और तब சகிப்புத்தன்மை बाबा कहते உடையவராக हैं कि இருங்கள் आप அப்படின்னு இஷாரால सरल பாபா हैं சொல்றாங்க. तो क्या होगा, सहन शक्ति, और सरल हैं आप पर सहन शक्ति नहीं है तो भी श्रेष्ठ नहीं है। सहन शक्ति भी नेचुरल होनी चाहिए, नहीं फोर्स नहीं करते हम। लगना ही नहीं चाहिए जैसे सहन कर रहे हैं। तो बाबा कहते हैं इसके लिए सरल और श्रेष्ठ नहीं है, इसलिए सरलता भी चाहिए, सहनशीलता दोनों बाबा कहते हैं साथ साथ चाहिए। देखो पूरा मास
बाबा सरलता सहनशीलता இந்த முழு மாதமும் பாபா இலகுத்தன்மை मैं பற்றி खुदा நமக்கு சொல்லிட்டு अपने एक இருக்காங்க. उदाहरण देती थी कि जब एक मूर्ति बनती எளிமைத்தன்மை, है சகிப்புத்தன்மையில பாபா तो கவனம் उसको கொடுக்கறாங்க. बना देते हैं, தாதி பிரகாஷ் மணி சொல்லுவாங்க, परंतु जब मूर्ति के फीचर्स बनते हैं तो हथियारा लेके उसको कूट 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 हथियारे से होती रहती है ஒரு होती रहती है ஒரு ஒரு சிலை मूर्ति செய்யப்படுது के அப்படின்னா features அங்க होते हैं அவங்க உளியும் சுத்தியும் வச்சிருப்பாங்க. हम्म, அப்போ அதை வச்சுதான் அந்த ஒரு முகத்தை உருவாக்குவாங்க. கல்லில் இருந்து अगर சிலையை संचित உருவாக்குவாங்க. नेचुरल है அதுபோல तो वो நாமும் जितना நம்முடைய हम குணங்களை உருவாக்க வேண்டும். நமக்கு जिम्मेवारी சகிப்புத்தன்மை இருக்கு हमारे அப்படின்னா ऊपर आगे बढ़ते हैं இயல்பாகவே நம்மால என்ன செய்ய तो முடியும்? कुछ फील नहीं होता है நம்மள मैंने कहा நாம ये கிட்ட என்ன ஒரு तो இயல்பு இருக்குன்னா நாம முன்னோக்கி मोबाइल போயிட்டு देखते हैं இருக்கோம். சில பேர் இத சொல்றாங்க, சிலர் அதை சொல்றாங்க அப்படின்னு இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. प्रभाव न पड़े किसी भी व्यक्ति के संस्कार समझ लिए हमने कि ஆனா हमारे இப்படி நடக்கிற விஷயங்கள் நம் மீது எந்த किसी பாதிப்பையும் तरह से, ஏற்படுத்தக்கூடாது. चाहे पॉजिटिव तरीके से चाहे नेगेटिव हमको प्रभावित नहीं होना है ஒரு விதத்தில் அது मेरा ஆக்கப்பூர்வமாக पाठ है இருந்தாலும் அல்லது समझने का पाठ बने எதிர்மறையாக இருந்தாலும் யார பத்தியும் எதை பத்தியும் நம்முடைய பாகத்தை பாதிப்படைய செய்யக்கூடாது. அவர்கள் அவர்களுடைய பாகத்தை तो செய்யறாங்க, बहुत मित्रता அவங்களுடைய புத்தியின் மூலம் அவங்க அதை செய்யறாங்க. என்னுடைய பொறுப்பு என்ன? प्यारापन இப்படி बने நாம எல்லார் கூடயுமே இருக்கணும். और हम ஆனா सब बने रहे நாம விடுபட்டவர்களாக कनेक्टेड இருக்கணும், रहना அன்புடையவர்களாக श्रेष्ठ बने இருக்கணும். तो பாபா सबसे நமக்கு बड़ी ஒரு है பட்டத்தை கொடுத்திருக்கின்றார். आज நாம से ये மேன்மையான संकल्प ஆத்மாக்கள். सदा ஸோ श्रेष्ठ யாரெல்லாம் இந்த अपनी டைட்டில் सभी எடுத்துக்கணும்னு इच्छाओं के நினைக்கிறீங்க, இந்த प्रति பட்டம், मुझे सदा அவங்க श्रेष्ठ எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க? மேன்மையான ஆத்மாக்களாக இருப்பாங்க. सभी நம்ம को கூடயும் अनुभव होना அஹ், चाहिए நம் ओम மற்றவர்களுக்காகவும் शांति நமக்காகவும் மேன்மையான எண்ணங்களை வச்சிருக்கணும். எல்லாருமே இதனுடைய அனுபவத்தை பெறுவோம். ஒரு சில நொடிகளுக்கு நாம் அமர்ந்திருப்போம். நான் ஒரு மேன்மையான சிரேஷ்ட ஆத்மா. श्रेष्ठ बणी का இந்த बने எண்ணத்தை சுயத்திற்கு நாம் ओम கொடுக்க शांति வேண்டும். அதன் மூலம் நம்முடைய ரூபமும் கூட அப்படிப்பட்டதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி மீட்டல். முரளி ஒரிஜினல் தேதி ஜூன் 30, 1977. முரளி தலைப்பு ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்காகவும் பாப்தாதாவினுடைய மேன்மையான நம்பிக்கைகள். அதனால் எப்பொழுதும் நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கணும், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்களே உலகத்தினுடைய ஆதார ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தந்தையிடமிருந்து ஒரு ஆதரவை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் மற்றொரு ஆதரவிற்கு நாடும் பொழுது அந்த நேரத்தினுடைய ஆதாரமாக இருந்தாலும் கூட அந்த
அழியக்கூடிய ஆதாரம் எல்லோருமே எல்லாமே வந்து ஆடிக்கொண்டே उसका இருக்கும். அந்த जन्म दिन है। விஷயங்கள் उங்களை தொடர்ந்தும் ஒரு ஏற்றத்தாழ்வுகளில் इसी கொண்டு में ही வந்துவிடும். और शक्तियां व्यर्थ होंगी ஒருவர் और ஒன்று बात வந்து चलते மற்றொன்றை முடித்து चलते अंत விடுகின்றது. में होने के ஒன்று कारण வந்து முடிக்கும்போது மற்றொன்று कब्जे के ஆரம்பமாகும். बोल बार இதன் बार மூலம் ऐसे உங்களுடைய बोलते ஆற்றல் வீணாக்கப்பட்டுவிடும். जैसे बड़ा மேலும் बांध से நீங்கள் बोल முன்னோக்கி रहे செல்லும் हैं। பொழுது நீங்கள் सब कुछ கவனக்குறைவாக नहीं இருந்ததால் होता, நீங்கள் திரும்ப திரும்ப सच्चाई பலவீனமான सही வார்த்தைகளையே समझकर பேசுவீர்கள், बोलते அதை हैं। பெருமையாக பேசுவீர்கள். அதை பற்றி क्या நீங்க करते தயங்கவும் हैं? மாட்டீர்கள். मैं அது வந்து डिस्टर्ब நீங்க हूँ, சமஸ்காரம் मैं அப்படின்னு कुछ சொல்வீங்க करके இல்லையா? दिखाऊंगी, அப்ப என்ன நீங்க சொல்வீங்க? क्या நான் करके மன दिखाऊंगी சோர்வடைஞ்சிருக்கேன். हंगामा, அப்போ நீங்க या என்ன अपने வந்து आप நீங்க को कुछ நிரூபிக்க करके முடியும்? दिखाऊंगी। அப்ப நீங்க எதை ये வந்து सब நீங்க भी வெளியில सूंघ காட்ட முடியும்? या देख लेना, मैं हूं ही அப்போ कमजोर, நிச்சயமாக நீங்க संस्कार பார்க்கும்போது वश हूँ। அங்க ஒரு அவசேவை अच्छा, நடந்திருக்கும். आगे की मुनि இது ध्यान என்னுடைய से बोले பலவீனம், இது ओम என்னுடைய शांति। சமஸ்காரத்தினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வரும். இது मीठी அவசேவை. मीठी முரளி நாளை मुरली மீண்டும் की தொடரும். धुन सुन करके मन हर्षाए, हो सुन करके मन हर्षाए। मीठी प्यारी मम्मा மூதாதையர்களின் பகிர்வு. மம்மாவின் முரளி. तो ऐसी बातों को समझते और अपना ऐसा இந்த पुरुषार्थ விஷயங்களை करते எல்லாம் और புரிந்து अपने கொள்ளும் बाल பொழுது बच्चों நாம் का முயற்சி செய்ய आत्मा भी வேண்டும். जोड़े அதன் மூலம் हैं। நமக்கு ஒரு वो एक பலன் जोड़े என்பது ना, கிடைக்கும். यूरोपियन जोड़े नहीं, वो तो देखो उनकी तो ठंडाइश में रहते हैं ना, ஆத்மா தூய்மையாக ठंडे இருக்கின்றது. அந்த ठंडे मुल्कों நேரத்தில் में, इसलिए மக்கள் इसलिए வந்து இப்போ वो क्या குளிரான बोलते हैं, நாடுகள்ல இருக்கிறாங்க. हिमालय है, ये है, वो அவங்களுடைய क्या वो बुरा मत क्या வந்து बोला தோல் கூட एक வெள்ளையா वो இருக்கு. नेचुरल அப்போ ब्यूटी। वहां देखो ஆனால் सब दूसरे சத்தியுகத்துல जोड़े பாக்குறப்போ कुछ वो ஆரோக்கியம், बात है, செல்வம், वो இயற்கையான उसका அழகு मेकअप இருக்கிறது. करने की कोई दरकार எந்த नहीं, லிப்ஸ்டிக், क्योंकि பவுடர் वो எதுவுமே नेचुरल கோல்டு ब्यूटी है நேச்சர்ல ना, நாம घर पर போட मेकअप வேண்டாம். करनी पड़ती है, எந்த उन जोड़ों மேக்கப் पर भी எதுவும் मेकअप ஒப்பனை करना நாம पड़ता है, செய்ய वहां வேண்டாம். तो அங்க इसलिए இயற்கையான जाते அழகு हैं नेचुरल। இருக்கிறது. हाँ எல்லாருமே இங்க नेक्स्ट வந்து மேக்கப் போட்டுக்க வேண்டியிருக்கு. ஆனா सनातन சத்தியுகத்துல அப்படி हमेशा கிடையாது. पता அங்க समझ மேக்கப்பே जाए, वहां से தேவைப்படாது. ये हो जाए। அங்க ஒரு नेक्स्ट நேரம் पति को காலமற்ற दाम्पत्य இறப்பு विवाह அப்படிங்கிறது होती है, இருக்காது. யாருக்கும் तो ये இதய सदा வழுவல் स्वाभाविक, வராது. ये सदा सुखी ஹார்ட் संसार அட்டாக் में है, வராது. वो इसलिए எல்லாருமே मिल रहे சந்தோஷமா இருப்பாங்க. दाम्पत्य जो ஹஸ்பண்ட் வந்து बाबा உயிரோட बोल இருப்பாங்க. रहे எல்லார் बाबा வீட்டுக்காரும் समझ लो, இருப்பாங்க. बच्चा रो முழுமையான बोल के மகிழ்ச்சி बच्चा रो, அப்படிங்கிறது बच्चे இருக்கும். के लिए எல்லாமே बाप बचा दो ना, சட்டத்திற்கு ऐसा அடிப்படையில் होना ही है நடக்கும். சட்டமற்ற गारंटी। தன்மை அங்க मुझे இருக்காது. घर को அதனால भी बहुत கடவுளை அங்க संभाल கும்பிட लिया, வேண்டிய क्योंकि அவசியமும் जब இல்லை. हमारी काल बन அங்க को ஒரு है ना, உத்தரவாதம் वो काल बन के கொடுத்தப்பட்டிருக்கு. हमारे எல்லாருக்குமே सब ஒரு कुछ प्राप्त மகன் होता है। இருப்பாங்க. इसको कहा जाता है அதைத்தான் என்ன बर्थ राइट சொல்லப்படுது, सेकंड உங்களுக்கு जज्बा ஒரு सही पर வெகுமதி सब कुछ அப்படிங்கிறது साधन है, கிடைக்கும். वो पूरे मिलेंगे, எல்லா कोई फिक्र नहीं பொருள் है। சார்ந்த हम इसलिए விஷயங்களும், मिल எல்லா जाते हैं, वरना तो சௌகரியங்களும் हमारी அங்க जब से நமக்கு चिंता नहीं கிடைக்கும். है, वो बीमार எல்லாருக்குமே पड़ गया, वो கிடைக்கும். कौन कमाई எந்த ஒரு करेगा, वो கவலையும் भी नहीं கிடையாது. करता, ஆனா और இங்க गरीब आदमी எல்லாத்துக்குமே होगा கவலை. उसको இங்க लाभ வந்து होगा। யாரோ சம்பாதிக்கல அப்படின்னா खाने உங்களுக்கு पीने से तो கவலை सब आराम से ஏற்படுது. मिलता ही रहता है, खाने तो तुम அங்க तुम्हारे बच्चे तो போதுமான कुछ அளவு खाते नहीं, तो वो சாப்பாடு तो खाते இருக்கும். रहेंगे, पूरे खाते। நாமளும் சாப்பிடுவோம். நம்முடைய यहाँ तो பல चिंता சந்ததிகள் है, சாப்பிடக்கூடியதாக हमेशा இருக்கும். हमें ஆனா खाया இங்க जाता வந்து है, எதை तो ये சம்பாதித்தாலும் सब அதுல ஒரு बाप கவலை बेटे को இருக்கு. ऐसी लाइफ தந்தை देता है। சொல்றாங்க, कभी நான் कहते குழந்தைகளாகிய कभी உங்களுக்கு लड़ाई அப்படிப்பட்ட झगड़े வாழ்க்கையை नेचुरल உங்களுக்கு देखो, கொடுக்குறேன். அங்க வந்து लड़ाई எந்த झगड़े சண்டை ये सब சச்சரவு கிடையாது. दिक्कत எந்த नॉट ஒரு नॉट ये नेचुरल क्या है, ये ஆர்கியூமெண்ட்னா कुछ बातें வாக்குவாதம் கிடையாது. सब ऑर्डर में, அங்க வந்து दिल எந்த में ஒரு सब இயற்கை ऑर्डर में आ சீற்றம் जाते हो, கிடையாது. புது मौत को ओबे உலகத்துல करते हो, எல்லாமே वो भी சட்டப்படி ये सब இருக்கும். उनको ओबे करते हो। நீங்க अब तुम उसको எல்லாரும் नहीं வந்து करते हो, जिस ऑर्डर கடவுளுடைய में आए हो ஸ்ரீமத்தை எந்த उसको அளவுக்கு आप ஃபாலோ उनको उस பண்ணுவீங்களோ ऑर्डर அந்த को फॉलो அளவுக்கு करते நீங்க हो। அங்க ऐसा வருவீங்க. जरूर करेंगे नीचे वाली தந்தை सुनाइए। சொல்றதை நீங்க और क्या கீழ்ப்படியில அப்படின்னா உங்களுக்கு अच्छा அந்த மாதிரி தான் எல்லாமே அங்க கிடைக்கும். देखो बच्चे तो குழந்தைகள் नेचुरल जो எப்பொழுதும் थे தூய்மையாக बहुत இருக்கிறாங்க, சுத்தமாக இருக்கிறாங்க. नहीं எப்படி शिव बाबा பார்த்தாலும் पे प्रेम है, உங்களுக்கு हाँ बहुत சிவபாபா करते மேல हो, அன்பு இருக்கு. उनकी बुद्धि பாபாவை நீங்க खराब மறக்க மாட்டீங்க இல்லையா? அதே நேரத்தில் நீங்க அழவும் மாட்டீங்க இல்லையா? शिव बाबा को याद करते சிவபாபாவை रहे, நினைவு खिलाओ செய்யணும். सब शिव எல்லாருக்கும் बाबा को, और நீங்க खाने वाले அதை पीने वाले பகிர்ந்து भी याद करें। கொடுக்கணும். हाँ ஒருவருக்கும் देखो எல்லாருக்கும் நீங்க याद சிக்னல் दिलाओ கொடுக்கணும். आंखों से ஒரு திருஷ்டி उसको कहो ஒருவர் क्या மற்றவருக்கு आंखों से इशारा கொடுக்கணும். करो, எல்லாருக்கும் देखो சிவ பாபாவை நீங்க நினைவுபடுத்த வேண்டும். दिखाओ कि आत्मा याद करो, आई एम सोल, सन ऑफ सुप्रीम सोल। हाँ दृष्टि दे कर करके दियो। मिस्री से भी मीठे लगते तेरे बोल बड़े अनमोल, शब्द ज्ञान के सुनकर तेरे हुए असुर भी डांस।
அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. To ஓம் remain சாந்தி. constantly cheerful, be easy சதா natured முக and மலர்ச்சியுடன் tolerant, இருப்பதற்கு இலகு an சுபாவத்தை elevated கொண்டவராகவும் சகித்துக் a person கொள்பவராகவும் இருங்கள். receiving a title ஒருவர் according to செய்கின்ற the action they செயல்களுக்கு perform. ஏற்பவே ஒரு நபருக்கு ஒரு If your பட்டம் actions are கொடுக்கப்படுகிறது. elevated, you உங்கள் will be செயல்கள் given a title, மேன்மையானதாக an இருந்தால் elevated ஒரு jewel. மேன்மையான ரத்தினம் என்ற பட்டம் In உங்களுக்கு order to கொடுக்கப்படும். become an elevated jewel, ஒரு both மேன்மையான ரத்தினம் actions of ஆகுவதற்கு simplicity உங்கள் and எண்ணங்களில், tolerance வார்த்தைகளில், are செயல்களில் needed in எளிமையையும் thoughts, சகிப்புத்தன்மை என்னும் words, இரு and தெய்வீக குணங்கள் actions. தேவைப்படுகின்றன. எளிமை If there is இருந்து simplicity ஆனால் but not சகிப்புத்தன்மை tolerance, இல்லாது விட்டால் then அப்பொழுது too உங்களை you cannot be மேன்மையானவர் said என்று to கூற be முடியாது. elevated. ஆகவே எளிமை Therefore, தன்மையுடன் as well as having சகிப்புத்தன்மை உடையவராக simplicity, இருங்கள். also be tolerant. Om Shanti. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today's date அவ்யக்தி 23. பரிவாருக்கு உங்களை To remain வரவேற்கின்றோம். இன்றைக்கு constantly நாள் cheerful, 23. be easy சதா முக natured மலர்ச்சியோடு and இருப்பதற்கும் tolerant. இலகு சுபாவம் கொண்டவராக Today's இருப்பதற்கும் topic, சகித்துக் கொள்ளும் an சக்தி elevated உடையவராக jewel. இருங்கள். இன்றைய தலைப்பு ஒரு சிரேஷ்ட ஆத்மா, மேன்மையான ஆத்மா என்பதாகும். The specialities of Mother Jagadamba. Mama would always say that all of you make so much ஜெகதம்பா effort மம்மாவினுடைய to விசேஷத்தன்மை. acknowledge மம்மா your எப்பொழுதும் energy, கூறுவார், power, நீங்கள் that you அனைவரும் waste it so உங்களுடைய quickly, சக்தியை அதிகரிப்பதற்காக அதிக unnecessarily. முயற்சி செய்கின்றீர்கள். You பின்னர் waste your energy அனாவசியமாக in மிக wasteful விரைவிலேயே battles அதை வீணாக்கி and then விடுகின்றீர்கள். become sad நீங்கள் and weak. வீணான விஷயங்களில் You உங்கள் don't give சக்தியை so much வீணாக்கிவிட்டு time to பின்னர் earning, கவலைப்பட்டு but பலவீனமாகி throughout the விடுகின்றீர்கள். day there is so நீங்கள் much சம்பாதிப்பதற்கு expense, அதிக நேரம் and கொடுப்பதில்லை, then you become ஆனால் bankrupt. நாள் முழுவதும் அதிகம் When any செலவழித்து situation பின்னர் comes in கடனாளி front ஆகி of you, விடுகின்றீர்கள். you say that it ஏதாவது is சூழ்நிலை very உங்கள் difficult முன்னால் வரும் பொழுது உங்களிடம் because சக்தி you don't have இல்லாததால் power. அது மிகவும் கடினமாக இருப்பதாக Now we will கூறுகின்றீர்கள். listen to Mohini இப்பொழுது Didi. நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம். Every thought has to be elevated. ஒவ்வொரு எண்ணமும் மேன்மையானதாக இருக்க வேண்டும். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக My thoughts are இருந்தாலும் not connected with situation. என்னுடைய எண்ணங்கள் சூழ்நிலை சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, ஆனால் மேன்மையானதாக, அதாவது சிரேஷ்டமானதாக இருக்க வேண்டும். And thought also அப்பொழுதுதான் நமக்கு weak சக்தி thoughts. கிடைக்கும். அப்பொழுது எண்ணங்களை சக்தின்னு சொல்றோம், அதை பலவீனம் Your அப்படின்னு thoughts சொல்ல will be முடியும். elevated. உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் You மேன்மையானதாக feel very இருக்குமானால் strong. அப்ப நீங்க ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக When உணர்வீங்க. thoughts are doubtful, ஆனா எண்ணங்கள்ல சந்தேகம் any இருக்கும் any அப்படின்னா, subtle எந்த ஒரு சூட்சுமமான ஒரு பலவீனத்தன்மை, எதிர்மறை தன்மை இருந்தாலும் உங்ககிட்ட அது பலவீனத்தை ஏற்படுத்தும். அப்போ உங்களுக்கு என்ன ஏற்படும்? நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் சக்திசாலியா இல்லை, நீங்க பலமாக இல்லை. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? நான் சக்திசாலியான ஆத்மா. ஏன்னா எண்ணங்களுக்கு அதிர்வலைகள் இருக்கு இல்லையா? அதிர்வலைகள் மட்டும் இல்லை, kind of energy which ஆனால் அதுல ஒரு எண்ணங்கள்ல ஒரு ஆற்றல் இருக்கு I இல்லையா? know many times Baba talks நிறைய about நேரம் good பாபா என்ன omens. சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல ஒரு திசை, அதாவது ராகு திசை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா?
we நல்ல have to ஒரு set திசை நம்ம good மீது, நல்ல moments of சகுனங்கள் நம்ம gratitude மேல இருக்கணும் அப்படின்னா நம்ம மேல நல்ல சகுனங்களை நாம வச்சிருக்கணும். so that அப்படின்னா even என்ன? there are some எண்ணங்களை negative சிறப்பாக moments வச்சுக்கணும். சில கெட்ட in the past சகுனம் நமக்கு ஏற்பட்ட இருந்தா கூட, பழைய கர்ம some kind கணக்கினால of negative கெட்ட ஒரு influence சகுனம் இருந்தாலும் கூட, தீய we have to எதிர்மறையான choose விஷயங்கள் நம்மை to பாதிப்பதாக இருந்தால் keep கூட emitting elevated நாம் thoughts தொடர்ந்தும் மேன்மையான எண்ணங்களை உருவாக்கி hopeful கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய திசையும் கூட மாறிவிடும். so this திசைன்னு kind சொன்னா of நம்ம மேல இருக்கிற அந்த keep ராகு திசை, increasing இதனுடைய பாதிப்பு கூட மாறிவிடும். தொடர்ந்தும் power நாம் in the thoughts மேலும் மேலும் எண்ணங்களில் சக்தியை make the சேர்க்க thought வேண்டும். elevated. அப்போ அது எப்படி செய்ய முடியும்னா, And I think எண்ணங்களை that's what மேன்மையானதாக நாம் Baba ஆக்க wants வேண்டும். children பாபா குழந்தைகள் என்ன செய்யணும் because அப்படின்னு நினைக்கிறார் Baba அப்படின்னா, has made us ஏன்னா his பாபா வந்து children குழந்தைகள் and ஆகிய made நம்மை instruments என்னவாக்கி இருக்கின்றார்? ஃபர்ஸ்ட் for the குழந்தைகளாக்கினார், establishment of the அப்புறம் new world, ஸ்தாபனைக்கு, புது உலக ஸ்தாபனைக்கு for கருவிகள் ஆக்கி இருக்கின்றார். transformation சோ of the old மாற்றத்திற்கும் world to நம்ம be முழு உலகத்தையும், பழைய modified உலகத்தை with புதியதாக்குவதற்கு our நம்ம power. கருவியாக்கி இருக்கின்றார். ஒரு முறை நம்ம பாபாட்ட And there are கேட்டிருக்கோம், some spiritual leaders பாபா சில ஆன்மீக தலைவர்கள் have இருக்கிறாங்க, become so popular, அவங்க ரொம்ப ஒரு பிரசித்தி millions of பெற்றவர்களாக devotees ஆயிடுறாங்க. following them. ஒரு லட்சக்கணக்கான Why மக்கள் it அவங்க takes சொல்றத so long கேக்குறாங்க. to Baba's children? ஆஹ் ஆனா பாபாக்கு காலம் So எடுக்குது. it should be அப்படிங்கிறப்ப பாபா accepted சொன்னார், இது சத்தியமானது, that அதனால those இதுக்கு நேரம் souls எடுக்கும் அப்படின்னு சொன்னார். of அப்போ other அந்த dimensions ஆத்மாக்கள், மற்ற may ஆத்மாக்கள் come from குறைந்த Baba. காலத்துல பரந்தாமத்திலிருந்து நேரடியா So அவங்க when they வந்துடுறதுனால come, அவங்க பிரசித்தி பெற்றவர்கள் they become the ஆயிடுறாங்க. followers. ஏன்னா அவங்க இப்பதான் வராங்க, But for தூய்மையா you, இருக்கிறாங்க. ஆனா you நீங்க have to எப்படி? transform நீங்க everyone எல்லாரையுமே from மாற்றணும். impure to pure. அவங்கெல்லாம் பின்பற்றுபவர்கள், They ஆனா come நீங்க with மாற்றம் limited, செய்யக்கூடியவர்கள். limited purity. அவங்க So தூய்மையா then வந்தா they are கூட popular ஒரு in ways, எல்லைக்கு உட்பட்ட தூய்மை but தான். they அவங்களால won't அவங்க சீக்கிரமா பிரசித்தி stretch அடைந்து long விடுகிறார்கள். term. ஏன்னா அவங்க நிறைய நாள் இருக்க போறதில்ல, அவங்க So செய்யற your விஷயங்களும் நிறைய நாளும் இருக்க போறதில்ல. ஆனா ultimate task உங்களுடைய is to காரியம் change இன்னும் human beings மேன்மையானது. from அது என்னன்னா, deities. மனிதர்களை மாற்றக்கூடியது. So என்ன? that is தெய்வங்களாக, our task மனிதர்களை தெய்வங்களாக மாற்றக்கூடியது establishment. நம்முடைய பணி. இதுவே So one ஸ்தாபனையின் of the காரியம் அப்படின்னு important சொல்லப்படுது. அப்போ qualities இதுல that we all முக்கியமான ஒரு have and குணம் should நம்ம கிட்ட maintain இருக்கணும், நாம is தொடர்ந்தும் வச்சிருக்க வேண்டிய always ஒரு குணம் positively எப்பொழுதுமே oriented, அப்படின்னா, நாம எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமாக because மேன்மையான if you சிந்தனைகளை are கொண்டிருக்க in the வேண்டும். moment, அப்போ but நீங்க என்ன பாப்பீங்கன்னா, other உங்களுடைய sense, சொந்த for instance, திசை, அதாவது ராகு திசை, சனி if திசை we இருக்கு were இல்லையா, இதுவே we have என்ன ஆயிடும்? become மாறிடும். அப்போ உங்களுடைய completely ஆரோக்கியமாக useless. இருக்கலாம், உங்களுடைய செல்வமாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், Everything will எதுவாக be elevated இருந்தாலுமே because of your எல்லாமே மேன்மையாக elevated இருக்கும். thoughts. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் But மேன்மையானவையாக sometimes the இருக்கின்றன. sanskars ஆனா சில நேரத்துல இந்த will சமஸ்காரம் put அப்படிங்கிறது the இருக்கு mind இல்லையா, into அது என்ன பண்ணும்? ordinary மனதை thoughts. சாதாரண எண்ணங்கள்ல You don't கொண்டு get வந்துரும் negative சமஸ்காரம். thoughts, but ordinary thoughts. நீங்க அப்ப எதிர்மறை You எண்ணங்கள் know that இருக்காது, there ஆனா will சாதாரண always எண்ணங்களாக be இருக்கும். அப்போ some challenges எப்போதுமே ஏதான ஒரு that சவால் are நமக்கு difficult. இருக்கும். எல்லாமே Remember, நம்ம ஆனா Daddy செய்வோம். Gulzar used to அப்போ tell us தாதி குல்சார் நமக்கு சொல்வாங்க, that எனக்கு if you are a நினைவிருக்கு, good instrument, நீங்க ஒரு நல்ல கருவியாக இருக்கிறீங்க then when அப்படின்னா, challenges come, சவால்கள் வரும் பொழுது you find solution. உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். You don't give up for any நீங்க reason. எந்த விஷயத்துக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டீங்க. Because in that ஏன்னா challenge, அந்த there is something சவால்ல waiting. ஏதோ உங்களுக்கு ஒண்ணு வருவதற்கு For இருக்கிறது, Baba's நீங்கள் children, பெறுவதாக it இருக்கும். is Baba's task. பாபாவின் So குழந்தைகள், இது constantly பாபாவின் having காரியம். அதனால that தொடர்ந்தும் awareness is Baba's task. அந்த விழிப்புணர்வை நாம வச்சிருக்கணும். இது Not பாபாவின் my காரியம், task. இது என்னுடைய காரியம் So அல்ல. there is no burden, அப்ப நமக்கு there எந்த is no சுமையும் problem, இல்லைங்க, எந்த there is no பிரச்சனையும் இல்ல, difficulty. எந்த கஷ்டமும் இல்ல. I am at Peace Village, and when I look around, பீஸ் வில்லேஜ்ல நான் இருக்கும்போது, சுத்தி it's such a பார்க்கிற big போது, place, எவ்வளவு பெரிய இடம். and very few ஆனா வெகு are சிலர் தான் இங்க only இருக்கிறாங்க there எப்போதும். to maintain all that. எல்லாத்தையும் How பார்த்துக்கிறதுக்கு quietly வெகு சிலர் தான் is இருக்கிறாங்க. going on எவ்வளவு for ஒரு 25 சப்தமே years, இல்லாம the long time. 26 வருடமாக
இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, Same சப்தமே practice இல்லை. happened Shantivan. சாந்திவன்ல இருந்தப்பயும் எனக்கு இதே உணர்வு தான் ஏற்பட்டது. They cook even if there are no visitors. யாருமே விசிட்டர்ஸ் அங்க 9,000 வந்து ப்ரோக்ராம் எதுவுமே நடக்கலன்னா கூட சாதாரண நாள்ல கூட 9,000 பேருக்கு டெய்லி சமையல் நடந்துகிட்டு இருக்கு. that much. ஸோ அப்பன்னா எந்த அளவு அங்க தானியங்கள் வருது, எவ்வளவு சமைக்கப்படுது. And if you just feel that is அப்போ Bhakti Baba. இது பாபா தான் இதை செய்யறாங்க அப்படிங்கிற அந்த That's why we உணர்வு வந்து நமக்கு ஏற்படுது. நம்மளால இதை செய்ய முடியுமா? little எவ்வளவு செய்ய முடியும் நம்மளால? ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்யறோம் இல்லைங்களா? ஆனா காரியம் எவ்வளவு so I பெரிய can say காரியம். for Peace Village, but அப்போ even in பீஸ் வில்லேஜுக்கே Shakti, என்னால சொல்ல முடியும். ஈவன் I'm sure you are சாந்திவனுக்கு happy கூட to பாத்தீங்கன்னு சொன்னா Shantivan. நீங்க எல்லாரும் சாந்திவனுக்கு போயிருப்பீங்க நிச்சயமாக. எவ்வளவு வியப்பூட்டும் Sometimes விஷயமாக I இருக்கு அங்க wonder நடக்கிற how, விஷயங்கள். and I go சில and நேரத்துல எனக்கு talk வியப்பா to இருக்கும். those who அங்க are பேசுவேன் cooking, நான், those who யாருங்க are சமைக்கிறாங்க, giving accommodation. யார் வந்து எல்லாருக்கும் அகாமடேஷன் கொடுக்கறாங்க, தங்குறதுக்கு இடம், இரவு பகலாக. அப்புறம் நம்ம எல்லாம் போற வரத்துக்கு வண்டிகள் ஏற்பாடு பண்றாங்க. எல்லாம் இவ்வளவு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் ஆனா பாபாவை தான் பார்க்கிறோம் இல்லையா? Saints ஒரு and நேரத்துல sadhus, they visited. There was a conference. அங்க வந்து ஒரு So they கான்ஃபரன்ஸ் are ஒரு like பெரிய amazed. நடந்தது. அவங்க How it is வந்தவங்க done. கூட Baba எப்படி was எல்லாரும் amazed. ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி யார் நடத்துறாங்க இத? So they எப்படி went இதெல்லாம் to இப்படி போய்கிட்டு இருக்கு சுமூகமா அப்படின்னு solar ஆச்சரியப்படுறவங்க வரவங்களும். solar plant. No, you all have அப்ப seen. நம்மளுடைய சோலார் பிளான்ட் It's not பார்த்திருக்கீங்களா? so-so plant, but the ம், way they have அஹ், decorated and எந்த மாதிரி you அதை go ஒரு there, சோலார் பிளான்ட்னா you இயற்கையிலே want to see சூரியன்ல இருந்து the birthday கரண்ட் party எடுக்கிறாங்க what இல்லையா? they do, அதெல்லாம் what நீங்க do. பாருப்ப அங்க நடக்கிற There was விஷயங்கள், a அங்க very, பர்த்டே பார்ட்டி, அதை அலங்காரம் பண்றது, அங்க நடக்கிற விஷயங்கள் so they எவ்வளவு asking நடக்குது the இல்லையா? holy people, how do you அவங்க manage, வந்து கேக்குறாங்க, எப்படி Baba? எல்லாத்தையும் நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு Then கேக்குறாங்க, they went நிர்வாகம் to பண்றீங்கன்னு kitchen. கேக்குறாங்க. அப்போ எல்லாம் Then பாபா I தான் அப்படின்னு noticed சொல்றாங்க. that they அப்ப have now கிச்சன்ல போறப்போ பாக்குறாங்க, a என்ன tap, பாக்குறாங்க, எனக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. and you get milk ஒரு there. டேப் திறந்தீங்கன்னா அதுல பால் In வரும், India, ஒரு you டேப் know, திறந்தீங்கன்னா they அதுல அரிசி consider வரும். milk as very ம், important. ம். பால் So வந்து they ஒரு keep the முக்கியமான glass விஷயமாக வந்து cups, and கப்பெல்லாம் they fill இருக்காது, it. கிளாஸ் It இருக்கும். comes very fast. அந்த You கப்ல வந்து ரொம்ப it's a வேகமா second to வரும் fill பால், it. ஒரு செகண்ட்ல So I வந்து அந்த just கப்பு look at it. ரொம்பிடும். I say, doesn't சோ நான் why அதெல்லாம் doesn't stop? பாக்குறேன், So எப்படி வந்து அது then நிறுத்துது. they say yes, there is quantity. They உம் stop. அப்போ எப்படி வந்துட்டுன்னா நம்ம நிறுத்தாமலே தன்னால ஒரு கப்பு ரொம்பினது நின்னுடும். Sadhus அப்ப were அதுக்குள்ள there. ஒரு How மெக்கானிசம் do இருக்கு. you all manage? Baba ஸோ does. எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க They அப்படின்னு went கேட்டா to பாபா தான் 3-4 செய்யறாரு அப்படின்னு places. சொல்றாங்க. ஸோ Only முக்கியமான இந்த they மாதிரி had 3-4 one word. இடங்களுக்கு போறப்போ என்ன Baba ஒரே ஒரு does. வார்த்தை எல்லா இடத்துலயும் கேட்டாங்க அப்படின்னா, So பாபா they தான் were saying எல்லாத்தையுமே செய்விக்கின்றார். they went, one of them went to Dari ஒருவர் அந்த மாதிரி Janki's தாதி cottage, ஜானகியோடைய காட்டேஜுக்கு ஒருத்தர் and போற போது Hansaben was there, and she கன்சாபென் said அங்க இருந்தாங்க. when அவங்க Dadi சொன்னாங்க, was there, தாதி வந்து இங்க காட்டேஜ்ல she இருக்கும் said, பொழுது don't say this. Don't say ம், Dadi was there. தாதி தாதி Dadi இங்க is. இருந்தாங்க அப்படின்னு So சொல்லாதீங்கன்னு when she வந்தவங்க sees சொன்னாங்க. தாதி இப்போ Baba, இல்ல, அவங்க we say இருந்தாங்க Baba, அப்படின்னு நீங்க so சொல்லாதீங்கன்னு they ஹன்சா feel பெண்ணுக்கு வந்தவர் advance சொன்னார். party ஏன்னா souls. அவங்க எல்லாரும் டிபார்ட்டட், Dadi அதாவது continues அட்வான்ஸ் doing பார்ட்டிக்கு her போயிட்ட part. எல்லா தாதியும் When அவங்க Dadi உங்களுடைய பார்ட்டை இன்னும் செய்யறாங்க that இன்னும். means until now அதனால they are தாதிகள் present. யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. They ஏன்னா feel எல்லாராலையும் தாதிகள் அங்க இருக்கிறத Baba. உணர முடியுது இல்லையா? So just this thought, அப்போ Baba, இந்த எண்ணம், பாபா அனைத்தையும் what செய்விக்கின்றார் Baba அப்படிங்கிற அந்த means, எண்ணம், பாபாங்கிற அந்த the வார்த்தை word தான் is the அங்க key of மேஜிக், success. அதாவது அற்புதங்களை செய்யும் வார்த்தை பாபா And that's அப்படிங்கிறது. what we want. Baba wants from us ஹம், is to பாபாவும் reveal Baba. இதைத்தான் நம்ம கிட்ட கேட்கிறார் இல்லையா? பாபாவை வெளிப்படுத்த வேண்டும், பிரத்யக்ஷம் Sometimes செய்ய வேண்டும் அப்படின்னு we சொல்றார். சில நேரங்கள்ல நாம என்ன close Baba's நினைக்கிறோம், door, right? பாபாவுடைய ரூம் எல்லாம் நம்ம சில If நேரத்துல we மூடி want to வைக்கிறோம் reveal இல்லையா? Baba, அப்ப how பாபாவை should நாம we close our வெளிப்படுத்தணும். windows, right? அப்ப நாம Many, எப்படி many வெளிப்படுத்த people were முடியும்? surprised when we took the guest
கெஸ்ட் எல்லாம் வந்து நாம மதுபனை It's கூட்டிட்டு only போறப்போ Baba's room they have என்ன to சொல்லுவாங்க, see. பாபாவுடைய ரூம்ல தான் அவங்களுக்கு அனுபவம் ஏற்படும். So if they see Baba, if they அப்ப பாபாவை அவங்க Baba will know what பார்க்கும்போது to give them. பாபாவுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது If you have தெரியும். to be very clever, smart, and நாம வந்து think ரொம்ப we புத்திசாலியா இருந்து நாம தான் ஏதோ கொடுக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பாபா தான் so அவங்களுக்கு கொடுக்கறாங்க. just keep it very much open and சோ ரொம்ப let ஓப்பனா whoever இருக்கணும். comes பாபா ரூம் எல்லாம் experience மூடி வைக்க கூடாது. Baba's யாரு presence. வந்தாலும் பாபாவுடைய பிரசன்னத்தை, பாபா இருப்பதை I அனைவரும் அனுபவம் had செய்யட்டும். friends ஒரு who ஃப்ரெண்ட் was eye இருந்தாங்க. specialist, right? அவங்க வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட், கண் And he was டாக்டர். kind of not அவர் very வந்து favorable. எப்படின்னா அவ்வளவு வந்து நமக்கு சாதகமானவராக இல்லை பிரம்மா Something happened குமாரிகளுக்கு. in life, then he சோ started வாழ்க்கையில coming. ஏதோ ஒண்ணு நடந்த So போது அவர் in வர 30 years, ஆரம்பிச்சார். 25 years அப்போ ago, 25 வருஷம் முன்னாடி அவரை வந்து மவுண்ட் it was அபுக்கு very கூட்டிட்டு new. வந்தோம். It was அப்ப ரொம்ப not புதுசா really இருந்தது what அவருக்கு. is. So இப்ப இருந்த மாதிரி அப்போ இல்ல, எல்லாமே வந்து வித்தியாசமா and he said, I இருந்தது. have to believe அப்ப அவரு சொன்னார், நான் வந்து God is நம்பணும். giving you all. ஹம், God is கடவுள் taking தான் care of you. உங்களுக்கு இதை எல்லாத்தையும் Just உங்களை bear with கடவுள் me. தான் பாத்துக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அதை நான் நம்ப வேண்டியதாக இருக்கு So our அப்படின்னு awareness, அவர் சொன்னார். I அப்போ was நம்முடைய through விழிப்புணர்வு, நான் Baba's பாபாவின் கருவி, இது whichever பாபாவின் program காரியம், we do, எந்த through ப்ரோக்ராம் it, நாம Baba செய்தாலும் reveals. கூட பாபா அதன் மூலம் Not வெளிப்பட just வேண்டும். intellectual வெறுமன conversation ஒரு or புத்திபூர்வமான not ஒரு just கலந்துரையாடல், ஒரு நிகழ்ச்சி devotional அப்படிக்காக மட்டும் the இருக்கக்கூடாது. topic is, but we have to ஆனால் டாபிக் எதுவாக இருந்தாலும், நாம let's பேசக்கூடிய talk of தலைப்பு Baba. எதுவாக இருந்தாலும் And பாபாவை நாம் வெளிப்படுத்த anyone வேண்டும். who leaves from here அப்போ should be யாரு இங்க இருந்து கிளம்பினாலும் கூட அவங்களுக்கு God. என்ன உணர்வு ஏற்படணும் அப்படின்னா, இது கடவுள், இது கடவுளாகத்தான் இருக்க But வேண்டும் அப்படின்னு inside அவங்களுக்கு we உணர்வு say, ஏற்படணும். oh, they உள்ளுக்குள்ள might say நாம Brahma Baba. ஓ It's all right. He's our founder father. பிரம்மா He's பாபா our அப்படின்னு அவங்க father, சொன்னா right? கூட பரவாயில்ல, அவரும் நம்முடைய தந்தை தானே, நம்ம At யஜ்யத்தை point of ஸ்தாபனம் light. செய்த தந்தை தானே. அப்போ But point of light doesn't speak. பாயிண்ட் ஆஃப் லைட் அப்படின்னு Only பாக்குறப்போ speaks ஒரு through புள்ளி Baba. வந்து பேசுமா பேசாது இல்லையா? அவர் எப்படி அப்ப பேசுவார்? கடவுள் Actually, very யாரோ first மூலம்தான் day we should பேசணும் இல்லையா? introduce முதல் நாளே நாம் என்ன பண்ணணும்? instrument, how this knowledge யாரு come, வந்து கருவி, from இந்த where we ஞானம் learn. எங்கிருந்து நமக்கு கிடைச்சது, எங்கிருந்து இதை Our படிச்சோம் father அப்படிங்கறத teacher முதல் நாளே நம்ம Sadguru, சொல்லணும். நம்முடைய தந்தை ஆசிரியர் God, சத்குரு யார் அப்படின்னு. through whom? கடவுள் தான், ஆனா யார் வழியா எல்லாத்தையும் Through செய்யறார் Baba. அப்படிங்கறத நம்ம முதல் நாளே சொல்லணும் So இல்லையா? it's பிரம்மா very, பாபா very மூலம் தானே important. சிவ பாபா செய்யறார். அதனால இது If we ரொம்ப want ரொம்ப to முக்கியமான reveal விஷயம். Baba, we have to நீங்க சிவ put பாபாவை our வெளிப்படுத்தணும், awareness in our பிரத்யக்ஷம் words. பண்ணணும் அப்படின்னா We should be நம்முடைய Baba. வார்த்தைகள், நம்மளுடைய தொடர்புகள் So எல்லாத்துலயும் Baba பாபா is saying that அப்படிங்கறது இருக்கணும். அப்போ பாபா giving சொல்றாங்க, us, Baba is really great. ம், பாபா Such ரொம்ப ரொம்ப beautiful titles மகத்துவமானவர் that இல்லையா? எவ்வளவு ஒவ்வொரு நாளும் அழகான தலைப்பை, பட்டங்களை நமக்கு an கொடுக்கின்றார். elevated jewel. ஒரு So மேன்மையான Baba says, ரத்தினம். அப்போ பாபா சொல்றாங்க, says that a person is given இஷாரால இன்னைக்கு பாபா சொல்றாங்க, title ஒருவர் செய்கின்ற according செயல்களுக்கு ஏற்பவே to the actions, ஒரு நபருக்கு பட்டம் கொடுக்கப்படுகிறது. according to the actions he performs. ம், எப்படி ஒரு If your காரியம் அவங்க actions are செய்றாங்களோ very good, அதற்கேற்றபடி அவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்படுகிறது. you will be given the உங்கள் title செயல்கள் மேன்மையாக இருந்தால் elevated soul. ஒரு மேன்மையான ரத்தினம் என்ற பட்டம் In உங்களுக்கு order கொடுக்கப்படும். to become an elevated ஒரு jewel, மேன்மையான ரத்தினம் ஆகுவதற்கு Baba says that your virtues of simplicity, உங்கள் எண்ணங்களில், வார்த்தைகளில், செயல்களில் எளிமை, சகிப்புத்தன்மை என்னும் இரு தெய்வீக குணங்கள் in your தேவைப்படுகின்றன. words and in your actions. If there is simplicity, எளிமை இருந்து ஆனால் சகிப்புத்தன்மை இல்லாது விட்டால் அப்பொழுது உங்களை மேன்மையானவர் என்று கூற முடியாது. to be a elevated jewel. Therefore, Baba says, as well as
having simplicity. Also, there should be ஆகவே பாபா சொல்றாங்க, எளிமையுடன் சகிப்புத்தன்மை உடையவராக இருங்கள். when you give certificate to yourself ம். for So, tolerance, உங்களுக்கே நீங்க வந்து ஒரு சான்றிதழை கொடுக்க முடியுமா, எனக்கு இவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கு அப்படின்னு? நாம் நம்முடைய to this classroom. கிளாஸ் ரூமுக்கு So இங்க we had to வந்திருக்கோம். set up the camera. அப்போ நாம கேமரா எல்லாமே நம்ம செட்டப் பண்ணணும். Camera people are new to this. நம்முடைய கேமரா பீப்புள் எல்லாமே இந்த கேமராக்கு So புதுசு. Sister Ranoli worked. After அப்போ work, she came here with her son. சிஸ்டர் வந்து அவங்களுடைய சன் கூட்டிக்கிட்டு இங்க வந்தாங்க. We all saw it. From வந்து இந்த where எல்லா did செட்டப்பும் that செஞ்சாங்க. ஸோ அந்த come? பலம் எங்கிருந்து வந்தது? அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருந்தது Whole day. இல்லையா? இல்லைன்னா நான் முழு நாள் வேலை செஞ்சேன், நான் இன்னும் 2 மணி நேரம் வண்டி ஓட்டணும், home. ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு நான் போகணுமா அப்படிங்கிறப்போ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு பலம் கிடைக்குது அப்படின்னா சகிப்புத்தன்மை இருக்கு. Body can't tolerate. என்னால முடியாது, என்ன உடம்புக்கு இவ்வளவு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லலாம் யாரோ ஒருத்தர். ஆனா நமக்கு அன்பு இருக்கும் பொழுது பாபா மேல. I was surprised when she told me last week, I'm coming Monday. லாஸ்ட் வீக் வந்து அவங்க உங்களுக்கு நான் திரும்ப திங்கட்கிழமை வரேன் உங்களுக்கு எல்லாம் செட்டப் பண்றதுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இல்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னப்ப இல்ல நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு வலியை கொடுக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி செய்யும் போது உங்களுடைய கொள்ள அளவு, அந்த கெப்பாசிட்டி, உங்களால எவ்வளவு செய்ய முடியும் எல்லாமே வந்து அதிகரிக்கும். என்னால இன்னும் கொஞ்சம் செய்ய முடியும் அப்படின்ட்டு அது சகிப்புத்தன்மை. சோ மேன்மையான ஒரு ரத்தினம், அதே நேரத்துல எளிமை, அசகிப்புத்தன்மை. வேணும். ஓம் சாந்தி. சிஸ்டர் வாடி நம்மோடு இருக்கின்றார் இன்றைக்கு மியாமியிலிருந்து. Hello, Didi. Om Shanti. You able to hear? Didi, Om Shanti. Om Shanti. I was wondering actually because I wasn't Didi, ரொம்ப recognizing ஆச்சரியப்பட்டு the இருந்தேன். background. நான் வந்து பேக்ரவுண்ட் எங்கன்னு நானும் புரியாம இருந்தது. மலர்கள் எல்லாம் வந்திருக்கு, ஃபாதர்ஸ் டேவா ரிட்ரீட்னாலயா அப்படின்னு பார்க்கும்போது, சோ நீங்க இப்பதான் சொன்னீங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிறீங்க அப்படின்னு. அவ்யக்தி பரிவார் ரிட்ரீட்டுக்கு வந்து நாம பயன்படுத்தணும். சோ இந்த மலர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரத்துல வாடாது. நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்க வந்து பிராமணர்களை உருவாக்குவதற்கு ஈஸி அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து பாபா சொன்ன புது ஆத்மாக்கள் மேல இருந்து வரும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன விதமான ஈர்ப்பு இருப்பு அப்படின்னு சொல்றீங்க. சோ அப்ப பிராமணர்களை உருவாக்குவது வந்து ஈஸியா சுலபமா அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொன்னாங்க, பிராமணர்கள் உருவாக்கப்படுவதில்லை, ஆனால் மாற்றப்படுகிறார்கள் சூத்ரரிலிருந்து பிராமணர்களா. அப்போ பாபா சொல்றாங்க அதுக்குதான் அதுக்கு நேரம் எடுக்குது அப்படின்னு பாபா சொல்றார். ஏன்னா நம்ம கிட்ட ரொம்ப வந்து உலகம் முழுக்கவே வந்து பிராமணர்களின் நம்பர் வந்து கம்மியா தான் இருக்கு இல்லையா? ஏன்னா தெய்வங்களினுடைய ஜனத்தொகை வந்து நம்பர் கம்மியா தான் இருக்கு இல்லையா? இப்ப கலியுகத்துல இவ்வளவு மக்கள் இருக்காங்க இல்லையா? ஆனா சத்தியுகத்துல நம்ம ஜனத்தொகையே கம்மி தான் இல்லையா?
யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தை நாம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அர்ப்பணம், எவ்வளவு சகிப்புத்தன்மை, எவ்வளவு ராஜரிகமான தன்மை, அப்ப வந்து ஆத்மாக்களினுடைய தரம், அதையெல்லாம் இப்ப நம்ம பார்க்கிற போது ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்ப அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனால் ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்தது. ஏன்னா அது வந்து சத்யுக ஜனத்தொகை இல்லையா? அதன் பிறகு சில்வர் ஏஜ் வருது, அப்புறம் வந்து துவாபரம் யுகம், அப்போ இந்த நம்பர் வந்து அதிகரிக்குது. ஆனா ஆரம்பத்துல எல்லாமே சின்ன நம்பர்ல தான் ஆரம்பத்துல சத்யுகத்துல ஆரம்பிச்சது. அப்புறம் நாள் போக போக திரேதாயுகத்துல எல்லாம் அந்த ஜனத்தொகை அதிகரித்தது. சோ பாபா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து தூய்மையற்றதை தூய்மையாக்கணும், அதற்கு முயற்சி தேவை. ஆனால் அந்த புது ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து நேரடியா வராங்க. அந்த சமய தலைவர் பரந்தாமத்திலிருந்து வந்த உடனேயே அவரை பின்பற்றக்கூடிய ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே இறங்குறாங்க. அப்ப அது அவங்களுக்கு சுலபமாக இருக்கு. I hadn't meant to ask this. It was just something that I'd been churning. நான் இதை பற்றி சிந்தித்தது உண்டு தீதி. அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தெய்வங்கள் வந்து நம் எண்ணிக்கையில குறைவானவர்கள், அவர்கள் நினைவு செய்யப்படுகிறார்கள். ஹிந்து ஹிந்து கல்ப மரத்துல ஹிந்து ஜனங்கள் ஃபுல்லாவே அவங்கள நினைவு செய்யறாங்க. ஆனா மற்ற மதங்கள்ல பாக்குறப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப தெளிவா அவர்களுடைய சமய தலைவரை மட்டும்தான் நினைவு செய்வாங்க. They don't have. So what is it? Why is it that they remember God, whereas we வந்து Bhagats நாம வந்து பக்தர்களாக நம்முடைய தெய்வங்களை எல்லாம் கூட நம்ம நினைவு செய்யறோம். ஆனா மற்ற மதத்தவர்கள் கடவுளை மட்டும்தான் நினைக்கிறாங்க. சங்கமகத்துல கடவுளுக்கு உதவி செய்தவங்க தான் பின்னாடி தெய்வங்களா வராங்க, அவங்கள நாம நினைவு செய்யறோம். ஆனா மற்ற சமயத்துல இருக்கிறவங்க கடவுளை மட்டுமே நினைவு செய்யறாங்க. ஏன் அப்படி அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, யார் ஒருத்தர் உதவியாளராக இருக்கிறாங்களோ ஆத்மாக்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் இயற்கைக்கு உதவி செய்பவர்கள் கூட நிச்சயமாக ஒரு ஆத்மாவுக்கு சூரியனுக்கு சூரிய ஒரு பிரேயர்லாம் செய்யறாங்க இல்லையா? அதெல்லாம் கூட வந்து ஒரு நல்லது. ஏன்னா அதுக்கு கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா? சூரிய நமஸ்காரம் செய்யறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வந்து நெருப்பை அக்னியை கூட சாமி கும்பிடுறாங்க. என்ன அக்னி ஏற்றும் போது என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் வந்து அந்த அக்னியில முதல்ல போடுறாங்க. சாப்பிடும் போது சமைக்கும் போது கூட என்ன பண்றாங்க, வுட் அப்படிங்கிறது விறகுங்கிறது ஒரு நெருப்புக்கான ஒரு விஷயம். சோ ஒவ்வொரு இயற்கையில ஒவ்வொரு தத்துவமும் கூட ஏதோ ஒரு விதத்துல வழிபாடு செய்யப்படுகிறது. சோ அப்ப நாம அந்த ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது புது உலக ஸ்தாபனைக்கு நாம ஒரு கடவுளின் உதவியாளராக இருக்கும்போது அவங்க எல்லாருமே வழிபாடு செய்யப்படுறாங்க பிற்காலத்துல. ஆனா மற்ற மதத்துல அப்படி கிடையாது இல்லையா? சிஸ்டர் சொல்றாங்க, ஜீசஸ் கூட இருந்தவங்க கூட யாருமே வழிபாடு செய்யப்படவில்லை. அவங்க எல்லாம் செய்தியை கொடுத்தாங்கன்னு புகழ் இருக்கே தவிர, ஆனால் அவர்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. ஆனா தெய்வங்களுக்கு தான் வழிபாடு இருக்கு. அதை பத்தி நான் சிந்திச்சேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. தீதி சொல்றாங்க, அதுதான் நம்மளது புதுசு மற்றும் தனித்துவம் வாய்ந்தது. அதனாலதான் மக்களுக்கு புரிஞ்சுக்க கூட கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து தியானத்துல உட்காடுறீங்க, சிகப்பு லைட் போட்டுக்கிறீங்க, மக்கள் வரும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு பாப்பாங்க. ஆனா நம்ம வந்து அவ்வளவு மௌனமா உள்ளுக்குள்ள அமைதியா நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ அவங்க புரிஞ்சுக்கும் போது ஞானத்தை, அப்போதான் அவங்களுக்கு புரியும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு. எல்லாமே நம்மளுடைய தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு தீதி சொல்றாங்க. வாடிபெண் கேக்குறாங்க, நீங்க இன்னும் வந்து நிறைய ரியலைசேஷன் உங்களுக்கு ஏற்படுதா? அதாவது நீங்க புரிந்துணர்வு இன்னும் உங்களுக்கு வருதா? ஏதோ ஒண்ணு இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சதுங்கிற மாதிரி ஞான ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மேலோட்டமா பாத்துட்டீங்க, இன்னைக்குதான் அது உங்களுக்கு புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுமா அப்படின்னு கேக்குறாங்க. தீதிய பில்டிங்ஸ் பத்தி பாபா சொல்றார். அதன் பிறகு நிறைய இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க. சோ அந்த பாயிண்ட் தானே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஏதாவது புரிந்துணர்வு, ரியலைசேஷன்
ஓ that's what you meant. பாபா Yes. இதைத்தான் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு இன்னைக்குதான் உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா அப்படிங்கிற Well, மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க. without தீதி சொல்றாங்க realization, எப்போதுமே அந்த there மாதிரி is இருக்கும் அப்படின்னு distraction. சொல்லுவாங்க. Oh, ஏன்னா interesting. ரியலைசேஷன் Realization is இல்லைன்னா not மாற்றம் for அப்படிங்கிறது இல்லை. negative, நம்ம but புரிந்து it உணரலைன்னா is for நமக்கு ascending, மாற்றம் வராது. for our சோ progress, எதிர்மறையை வந்து நம்ம transformation, right? ஆக்கப்பூர்வமா கொண்டு So வரோம் if I அப்படின்னாக்கா want அது to மாற்றம். progress இப்ப or நான் be முன்னோக்கி accurate and போகணும் be அப்படின்னா perfect, இல்ல நம்ம இன்னும் so துல்லியமா இருக்கணும் whatever little is அப்படின்னா missing சின்ன in சின்ன yourself, விஷயங்கள் எதெல்லாம் வந்து நம்ம கிட்ட realize it குறைவாக and இருக்கோ strengthen அதை it, வந்து நாம perfect it a உணரணும். little more. அப்ப அடுத்த முறை நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வீங்க. Today இப்படி now maybe ஒவ்வொரு நாளும் 10% இன்னைக்கு less இவ்வளவு than இருக்கு, மேபி perfect. 10% வந்து சம்பூர்ணத்துல இருந்து குறைவாக இருக்கலாம். ஆனா அந்த 10% வந்து Realization. நான் எப்படி நான் Right. கொண்டு வர முடியும் My அப்படின்னா life is புரிந்துணர்வு வரணும், like ரியலைசேஷன் regret. வரணும். I don't kind Yeah. அப்போ of நான் எதுக்காகவும் வந்து do நான் hate வந்து myself. ரிக்ரெட் அப்படின்னா வந்து It's நான் just குற்ற that உணர்வை கொண்டு இருக்க to மாட்டேன். do ஆனா better நான் and படிச்சுக்கணும், better. இன்னும் நம்ம நல்லா The செய்ய one முடியும் thing with அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நினைப்பேன். always தீதி மன்மோகினி வந்து இதை that எங்களுக்கு சொல்லி okay, கொடுத்துருக்காங்க. maybe mistake and ஓகே happen. பரவாயில்ல, சின்ன சின்ன தவறுகள் That's a நடந்ததுன்னா benefit பரவாயில்ல, and that ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அதுல. you know. அப்போ நீங்க எதிர்காலத்துக்காக அங்க படிச்சுப்பீங்க இல்லையா அப்படின்னு தீதி சொல்லுவாங்க. அதனால அதையே உட்காந்து நாம உட்காந்து அழக்கூடாது, அப்படி தப்பு Right. பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. See, those who don't have ஆனா power of realization, யாருக்கு வந்து இந்த they don't புரிந்துணரும் change சக்தி easily. இல்லையோ அவங்க வந்து Somebody has to மாறவே tell them. முடியாது. சுயமாற்றம் But அப்படிங்கிறது those who வரவே have வராது. realization, ஆனா there யாருக்கு is self புரிந்துணர்வு transformation. இருக்கோ, ரியலைசேஷன் That's இருக்கோ, அவங்க interesting. சுயத்திடம் மாற்றத்தை Going கொண்டு back வருவாங்க. to two சிஸ்டர் things. சொல்றாங்க அது ரொம்ப You're ஆர்வம் talking கொடுக்கிற about விஷயமாக இருக்கு. elevated, 2 விஷயங்களை நீங்க சொல்றீங்க. elevated thoughts. And மேன்மையான so to எண்ணம் make that அப்படின்னு சொன்னீங்க. distinction between just அஹ், positive வெறுமன thoughts and elevated ஆக்கப்பூர்வமான thoughts. எண்ணங்களுக்கும் மேன்மையான எண்ணங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க higher than positive. மேன்மையான எண்ணங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை விட அதிகம் உயர்வானது. ஏன்னா அதில் நிறைய சக்தி One is இருக்கு. okay, we give good wishes ஒன்று to வந்து others. நாம நல்ல There is a ஆசைகள் kind வந்து of கொடுக்கிறோம். blessing which comes from your heart. அப்போ உங்களோட இதயத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வரும். Somebody is அப்போ வந்து doing சிலர் something வந்து நீங்க good பாப்பீங்க, in their சில life, பேர் வந்து bless them that ஏதோ ஒண்ணு may செய்யறாங்க, continue to அப்போ do நீங்க it. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏற்படுது, அவங்க தொடர்ந்தும் அதை செய்யட்டும் So அப்படின்னு. they அப்போ can ஒரு continue சக்தி to do it அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் போது for அவங்க years தொடர்ந்தும் and அதை years. செய்யக்கூடியதாக இருக்கும். So it's ஏன்னா not வருடக்கணக்கில் அவங்க blessing இது itself, it's செஞ்சிட்டு more like இருக்காங்க. a இது blessing. மேன்மையான எண்ணம், அது Yeah. ஒரு ஆசீர்வாதத்தை Wishes ஒத்த are எண்ணம். there, but blessing is higher. அப்போ Good wishes. ஆசீர்வாதம் அப்படிங்கிறது That எவ்வளவு is உயர்ந்தது இல்லையா, மேன்மையானது இல்லையா Blessing. ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை விட. so at this point in your journey as சிஸ்டர் well. கேக்குறாங்க, உங்களுடைய பயணத்துல இந்த நேரத்துல And I don't think it's a question of balance. பேலன்ஸ் சமநிலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி கிடையாது உங்களுக்கு. Is it about self அதோ effort, self ஆனா சுயத்தினுடைய முயற்சியை பொறுத்த reflection, விஷயமா, or you அல்லது have to have that consciousness of நீங்க your அந்த உணர்வை responsibility எப்பொழுதுமே towards நீங்களுடைய Baba's பொறுப்பை வந்து huge உணர்ந்து family பாபாவினுடைய and பெரிய not குடும்பத்தின் பக்கம் உங்களுக்கு இருக்கிற அந்த which is more பொறுப்புணர்ச்சியினால like நீங்க அப்படி perhaps you செய்றீங்களா? could எப்படி வந்து be by yourself and just நீங்க in வந்து Baba's remembrance, பாபாவோட just by நினைவுல yourself, நீங்க not சும்மா having to இருந்துடலாம் deal with anything இல்லையா? else. எதை குறித்தும் நீங்க No. வந்து I have to கையாள வேண்டாம் அப்படின்னு கூட keep இருக்கலாம். taking step தீதி forward. சொல்றாங்க, நான் வந்து மேலும் மேலும் முன்னோக்கி போகும்போது என்னால உதவி செய்ய முடியும் இல்லையா, Through my words. என்னுடைய அதிர்வலைகள் மூலம், என்னுடைய வார்த்தைகள் மூலம் ஒரு உதாரணமாக இருக்க முடியும் இல்லையா? For the self. இதுதான் இல்லையா, நம்ம சுயத்திற்கு தான் அதையெல்லாம் நான் செய்யறேன், ஆனா இது முழு குடும்பத்துக்கும் உதவி செய்து இல்லையா? அப்ப சிஸ்டர் சொல்றாங்க இது சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப சக்திசாலியாக இருக்குன்னு சொல்றாங்க, இது மேன்மையானதாக இருக்கு, ரொம்ப ஒரு பரந்த மனமுடையதாக இருக்கு. அப்ப சிஸ்டர் திரும்பி கேக்குறாங்க, சகிப்புத்தன்மை. ஒரு விஷயம் வந்து என்ன, லௌகிக உலகாய மக்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ, உங்ககிட்ட ஒத்துழைப்பு இல்லாதப்போ நீங்க சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா பிராமண குடும்பத்துல அவசியமாக தேவைப்படும் அந்த சகிப்புத்தன்மை என்ன? அந்த நேரத்துல நான் சகித்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வே நமக்கு ஏற்படக்கூடாது. அது வந்து ஏற்றுக்கொள்வது பற்றிய விஷயம் இல்லையா?
And what is the essential சகிப்புத்தன்மைன்னா tolerance that we ஏற்றுக்கொள்ளும் need விஷயம் as அதுல அடங்கி Brahmins with இருக்கா? each other? ஒரு And பிராமணர்களாக ஒருவர் மற்றவரிடம் நாம் சகிப்புத்தன்மை எப்படி One வச்சிருக்கணும்? is personal tolerance. தீதி சொல்றாங்க, Other ஒண்ணு is, வந்து let's சுயம், say this is Baba என்னுடைய Yajna, தனிப்பட்ட விதத்துல எனக்கு இருக்கிற right? So சகிப்புத்தன்மை. it's பாபா a சொல்றாரு, இது sacred வந்து place. யஜ்யம், இது It's வந்து a ஒரு place for புனிதமான people இடம். to experience God, to இங்க experience கடவுளை peace. அனுபவம் But செய்யறதுக்காக if வராங்க, there are அமைதியை some அனுபவம் souls, செய்யறதுக்காக there are வராங்க. souls ஆனா சில are ஆத்மாக்கள் not அவர்களுடைய ready செயற்பாடுகள் towards God. They'll ஒரு contribute towards the place. அந்த இடத்துல ஒரு வாதாவரணை உருவாக்குவதற்கு ஒரு அமைதியான ஒரு மனநிலையில அவங்க இல்ல அப்படின்னா In the sense of, I say அவங்க to என்ன people, மாதிரி okay, if you ஒரு all have to விஷயத்தை do all கொடுக்க this, முடியும்? நீங்க why எல்லாம் don't இதை I go out செய்யணும் and do அப்படின்னா, it, right? நீங்க அப்படி ஒரு So அமைதியற்ற what விஷயத்தை I செய்றீங்கன்னா நீங்க வெளியில போய் செய்யலாமே. want to do it in a right way. ஆனா சரியான முறையில வந்து நான் அதை செய்யணும். Little bit irritation ம். happens when it's more than, but this is not right, right? You cannot, so not of ஸோ getting சரியில்லாத upset ஒரு lightly. விஷயத்தை வந்து நாம வந்து My அப்செட் feeling is that ஆகிறதுக்கு the ஒண்ணும் place இல்லை. should be ஆனா உணர்வு என்னன்னா, completely full of pure இடம் vibrations, வந்து full தூய vibrations. பாபாவுடைய சென்டர்னா We தூய்மையான all அதிர்வலைகள் அங்க different இருக்கணும். and நம்ம variety, எல்லாரும் but வித்தியாசமானவர்களாக we should இருந்தாலும் be கூட following Baba's principles. நாம் எல்லாம் We பாபாவினுடைய should, கோட்பாடுகளை so that is the கடைபிடிப்பவர்கள், flavor, ஸ்ரீமத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கும்போது the அந்தனுடைய atmosphere நறுமணம் is அப்படிங்கிறது அங்க இருக்கும். அப்ப this சென்டருக்கு is யார் the வந்தாலும் அவங்களால அதை உணர முடியும். sanskars ஆனா in நாம வந்து action. வெவ்வேறு விதமான சமஸ்காரங்கள்லாம் So செயல்ல வரும்போது பண்றோம் அப்படின்னா அங்க ஒரு there is குளறுபடி tolerance, ஏற்படுது but இல்லையா? also you want to சகிப்புத்தன்மையும் நமக்கு see that வேணும், this அதன் change கூடவே doesn't happen. அந்த மாற்றம் அப்படிங்கறது அங்க Yeah, ஏற்படல there is இல்லையா tolerance. வரவங்களுக்கு. இப்போ yes, there has சகிப்புத்தன்மை to be an இருக்கு, ஆனா மாற்றம் acceptance. வந்தவங்களுக்கு ஏற்படலைன்னா அங்க இருக்கிற Not சுபாவ only சமஸ்காரத்தின் being மோதல்கள் அங்கு somebody's வேற behavior வித்தியாசமான is வைப்ரேஷனை really உருவாக்குது. disruptive and சோ சிஸ்டர் வந்து so on. கேக்குறாங்க, But இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லையே. wouldn't the first step in tolerance be an சோ acceptance first சகிப்புத்தன்மையில of முதல் something? ஸ்டெப் Because வந்து I'm ஏற்றுக்கொள்வதா அப்படின்னு resisting it, கேக்குறாங்க. ஏன்னா எதையோ ஒண்ணு நான் வந்து ஏத்துக்க முடியாம நான் வந்து அதை tolerance is எதிர்த்து difficult. நிக்கிறேன் அப்படின்னா அப்ப சகிப்புத்தன்மை கஷ்டமாயிடுமான்னு கேக்குறாங்க. தீதி It's a சொல்றாங்க, journey. நீங்க ஒரு பயணம் அப்படின்னு So சொன்னீங்க இல்லையா? everybody goes through அப்போ different எல்லாருமே வெவ்வேறு stages, விதமான பயணத்துல ஒவ்வொரு different ஸ்திதியில settling in போயிட்டு their இருக்காங்க, life. ஒவ்வொரு நிலையில இருக்கிறாங்க. There I like to அவங்க அவங்களுடைய கர்ம support them. கணக்குகளை தீர்த்துக்கிட்டு நான் அவங்களுக்கு ஆதரவு Somebody is கொடுக்கணும். going through something, யார் வந்து what எதில you எது do, வழியா give more அவங்களுடைய love, பயணத்துல போயிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு அதிகமான அன்பை கொடுக்கணும், இன்னும் அதிகமான தெளிவை I கொடுக்கணும், think that ஒத்துழைப்பை கொடுக்கணும். that அப்படிங்கிற no போது tolerance is required, but more அதுக்கு எந்த விதமான how we can சகிப்புத்தன்மை help the தேவை soul. அப்படிங்கிறது இல்லை, எப்படி நம்ம அந்த ஆத்மாவுக்கு உதவி okay, செய்ய முடியும் that's nice. அப்படிங்கிறது. Because அது ரொம்ப நல்லா இருக்கு தீதின்னு சொல்றாங்க all of us சிஸ்டர். go through தீதி சொல்றாங்க, this is நம்ம something எல்லாருமே சரி, that நான் வந்து Baba யாரையோ wants to ஒருத்தரை do. பாக்குறேன், I like to எதுலயோ help ஒரு the குறைவு soul இருக்கு, instead of அந்த ஆத்மாக்கு நான் why உதவி you are செய்யணும் like அப்படின்னு that, நினைக்கிறேன். you know. நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க Why am I அப்படின்னு நான் like அவங்கள கை that? காட்டாம, எல்லாரும் ஒரு That பயணத்துல we are in இருக்கிறாங்க. different stage in நாம our வெவ்வேறு life. ஸ்டேஜ்ல இருக்கிறோம். Sometimes நாமளும் very சில heavy கணக்குகளை moving தீர்க்கிறோம். things, சில no நேரத்துல நல்ல யோகா understanding. இருக்கும், சில But you நேரத்துல யோகா support those சரியில்லை. souls ஆனா அந்த so ஆத்மாக்களுக்கு that they நீங்க ஒரு can ஆதரவை continue their கொடுக்கும்போது journey அவங்களுடைய பயணத்துல rather அவங்க than முன்னோக்கி செல்ல beating up முடியும். with them ஆனா or அதன் pointing மூலம் them. அவங்களுக்கு வந்து எந்த Or கஷ்டம் கிடையாது, நான் அவங்கள support சகிச்சுக்கணும் and அப்படிங்கிறது more கிடையாது. Beautiful. ஆனா நான் வந்து more ரொம்ப like ஆதரவை I have கொடுக்கிறேன். to help, I have to be என்னன்னா there. அவங்களுக்கு உதவி Yeah, செய்யணும் I, அப்படிங்கிற அந்த I've not எண்ணம் thought தான் about it இருக்கு. so much before. Um, but what about சிஸ்டர் சொல்றாங்க, when I get a sense that someone in my circle, I can என் கூட feel that சம்பந்தப்பட்டவங்கள they're என்னால tolerant. வந்து உணர முடியுது. What do I do in அவங்க வந்து that என்னை situation? பொறுத்துக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க நான் செய்யறத Someone அப்படிங்கிற உணர்வு else. எனக்கு ஏற்படும் போது It's not நான் to என்ன say செய்ய that they're முடியும்? better than you or அவங்க உங்களை விட சிறப்பா feel இருக்கிறாங்க that they have அப்படின்னு இல்ல. ஆனா வந்து difficulty அவங்க வந்து with you உங்களால or நீங்க you செய்யற ஏதோ ஒரு விஷயத்த அவங்க uh, சகிச்சுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது நீங்க to என்ன not செய்ய get முடியும்? either upset about it or challenge or anything else. When you sense that somebody's really rolling their eyes every time you say something or ஒவ்வொரு முறை நீங்க ஏதோ சொல்லும் போதும் you know, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க yeah, கண்ணை மேல் நோக்கி போறாங்க, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கண்ணை They உயர்த்துறாங்க say அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க that அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, when a pigeon is there and cat comes, ஒரு
ஒரு பீஜன் புறா இருக்கு, அங்க ஒரு அஹ், பூனை வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, பூனை வந்து பீஜன் வந்து கண்ணை முடிக்கும். சோ அது போல வந்து நாமும் கூட அந்த சூழ்நிலையில நம்ம கண்ணை முடிக்கணும் I just say no, அப்படின்னு that சொல்றேன். is not. அ- You know, அப்ப it's கண்ணை like மூடிட்டு அங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு first when சொல்லிடணும் we நாம. come in knowledge, ஞானத்துல actually நம்ம this முந்தி has been வரும்போது set ஆரம்பத்துல within the Brahmin விதவிதமா family. பிராமண குடும்பத்துக்குள்ளேயே At விதவிதமான times கர்ம it is கணக்குகள் very தீர்ப்பதாக subtle, இருக்கணும். right? சில In the நேரத்துல வந்து sense of ரொம்ப private சூக்ஷ்மமாக life, இருக்கும். more இப்ப அப்படிதான் இருக்கு subtle, I இல்லையா? would say. முந்தி But வந்து you know, வெளிப்படையாக this இருக்கும், இப்ப case, அந்த மாதிரி இல்லை இல்லையா? case அப்ப of வந்து understanding we have யாரோ difficulty வந்து in, சொல்லுவாங்க, எனக்கு இதுல I கஷ்டமா think இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. you could have settled it நீங்க in the வந்து அது எப்பயோ beginning with the guidance of ஆரம்பத்திலேயே Baba's வந்து நீங்க instruction. பாபாவுடைய நினைவுல நீங்க அதை And when you தீர்த்திருக்கலாம். settle it, it நீங்க changes. அந்த மாதிரி And that's what I கணக்கை find தீர்த்து in my இருந்தீங்கன்னா life is அது மாறி anybody who இருக்கும் அந்த has கணக்கு. good wishes, சோ better யாரு wishes, வந்து நல்ல and ஆசைகள் really வச்சிருக்கிறாங்க, appreciate கணக்கை how much, தீர்த்திருக்கிறாங்க, அப்போ you இந்த know, நாள்ல I எனக்கு think நிறைய one கருணை person ஏற்படுது. is so good, but there is something in that soul அந்த which ஆத்மால ஏதோ ஒரு makes him விஷயம் stay for all இருக்கு. that. அவங்க வந்து திரும்ப It's திரும்ப so அதே தவறே beautiful செய்வாங்க. when ஆனா we அவங்களுக்காக can நான் try கருணை to ஏற்படுது எனக்கு. guide people properly. அவங்களுக்கு வந்து நம்ம So சரியா வழி நடத்த முடியுமா அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா அவங்க திரும்ப செய்யற தவறை we திரும்ப don't have திரும்ப to செய்யாம become இருக்கலாம். upset or angry நான் வந்து அதனால when மன they கஷ்டப்படுவதோ suffer. மனசோர்வு அடைவதோ, ஆனா We அவங்க know மேல that எனக்கு கருணை தான் ஏற்படுது. all our ஏன்னா children are instruments in எல்லாரும் Baba's பாபாவின் service. குழந்தைகள், எல்லாரும் பாபாவுடைய காரியத்துல Right. கருவியாக இருக்கிறாங்க. Otherwise, it won't work, right? No, but சோ going back அந்த to மாதிரி what you இருக்கிறப்போ said நாம earlier, மனசோர்வு அடையதுனால ஏதாச்சும் sometimes விளைவு ஏற்பட போகுதா அப்படின்னா இல்லை. realization, சில the நேரத்துல இந்த ரியலைசேஷன், vibration you're getting அதாவது from அதிர்வலைகள் someone எப்படி இருக்கு, else சில பேர்ட்ட that இருந்து I need to I need to transform something, நான் that வந்து ஏதோ type of ஒன்றை vibration. மாற்றிக்கொள்ள I'm not வேண்டிய sure what I'm விஷயமாக gonna feel, இருக்கு. but நீங்க that's குற்ற like the உணர்வு இல்ல, signal, they say, a ஆனால் அது வந்து ஒரு vibration சிக்னல் வந்து telling me கிடைக்குது, I need to வைப்ரேஷன் வந்து transform சொல்லுது, நான் something வந்து என்னை perhaps in மாத்திக்கணும், myself. என்கிட்ட ஏதோ So ஒண்ணு we want to மாத்திக்கணும் make அப்படின்னு நான் person நினைக்கிறேன். aware தீதி that சொல்றாங்க, self-trust, self-confidence is lost. I pay a lot of சுய attention that நம்பிக்கையை வந்து self-trust இழந்திருக்கிற அளவுக்கு நாம அதை themselves and அவங்களுக்கு Right. செய்வதாக Right. இருக்க but கூடாது. then they should also look at what is not right now Yeah. and be more careful about it. So interesting how we are in each other's lives, and the give and take and the learning and the growing. It's amazing, huh? I Anyway, think yeah. all இன்டர்நெட் கனெக்ஷன் different stories will continue until end, right? But எனக்கு சரியா வரல சிஸ்டர் என்ன சொல்றாங்க I அப்படின்ட்டு. always tell them it's long story. It's all right. You know, don't go into that. So I think we have to see how much energy we are, whether listening. டீட்டெயில போக வேண்டாம், அது வந்து ஒரு பெரிய கதை அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதை கேட்கும் போதும் அன்போட கேட்கணும். We really want to இது become பாபாவின் காரியம், Yeah. நாம an வந்து instrument, and also so that Baba's task doesn't have obstacles. I think இந்த that's மாதிரி the thing. ஒருத்தர் What மற்றவருக்கு you உதவி said, செய்யும் போது Didi, பாபாவின் that's காரியத்தை otherwise it தடைகள் just be a ஏற்படாது. personal thing. But if I remember that it's really Baba's business, and இது we're here பெரிய to காரியம், பாபாவுடைய எல்லையற்ற காரியம் அப்படிங்கறது நினைவுல வரும் பொழுது நான் change தனிப்பட்ட விதத்துல என்னை வந்து நான் அதை பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். Thank you so ஆனா very பெரிய much. பாபாவினுடைய காரியம். இந்த கடைசி You are ஒரு part of us கேள்வி like வந்து here, you know. எனக்கு வந்து What is presence, right? வாடிபெண் இங்க இருப்பதை நம்மளால உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. தீதி, Who was in front of you, Didi? யாரெல்லாம் உங்க முன்னால இருக்காங்க தீதி அப்படின்னு கேக்குறாங்க. Finished, right? அவ்யக்தி பரிவார் முடிஞ்சிருச்சு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ரிட்ரீட் Avyakti Parivar retreat was so good, you know. ரொம்ப நல்லா இருந்தது ரிட்ரீட்னு தீதி சொல்றாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. Yeah, did you all like? Some of you attended, but we created Omanli atmosphere. ஓமண்டலி அட்மாஸ்பியர் Some வந்து here சூழ்நிலை are more உருவாக்கணும். interested in meetings and planning than attending that. Right. சில பேர் வந்து ரொம்ப பிளானிங்ல அதுல எல்லாம் வந்து ஆர்வமுடையவர்களாக இருந்தாங்க. What you have to do. சோ நீங்க என்ன செய்யணுமோ அதை கொஞ்சம் வந்து விட்டுட்டு Om Shanti. இதுல I இருந்தால் was என்ன seeing அப்படின்னு. the video yesterday too. நேத்து வந்து வீடியோ வந்து நான் பார்த்தேன். There's a big group there still. இன்னும் வந்து நிறைய பேர் அங்க மீதி இருக்கிறாங்க. Om Shanti. ஓம் சாந்தி. We had we celebrated. We had a fair for 2 days.
2 நாள் வந்து இங்க வேற ஒரு நிகழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு வாடிபன் சொல்றாங்க. இன்டர்நேஷனல் யோகா டேக்கு வந்து நம்ம செஞ்சோம். சிஸ்டர் ஷெரீன் வந்து பேசினாங்க. கோயில்ல வந்து ஒரு நிகழ்ச்சியும் செய்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த எனர்ஜி. So lovely. A great weekend, I think all. ரொம்ப நல்லா இருந்தது. வார கடைசி யோகா நாள்னால நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நடந்தது. மாதாஜிக்கு 88 வயசு அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் செய்தோம். We had a birthday celebration too yesterday for நேத்து நாங்களும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் யோகா டே. Nice to have you with us. Thank you so ஸோ much. நீங்க கலந்து கொண்டது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தீதி சொல்றாங்க. சிஸ்டர் வாடி கிட்ட ஓம் சாந்தி. கடைசி பார்ட் வந்து இன்டர்நெட் சரியில்லாததால ஃபுல்லா சொல்ல முடியல. ஓம் சாந்தி. இதோடு தமிழ் மொழிபெயர்ப்பு முடிவுக்கு வருகிறது. நன்றி. Om Shanti. Thank you. So now tomorrow is Tuesday, and our schedule from Amritwala 3:30 a.m. to 4:45 a.m. In the evening, 5 to 6 p.m. English Avik Mali revision. Together with that, in breakout room, Avik the Children Mali class, 5 to 5:30 p.m. 6 o'clock Bhakti will start, followed by special yoga with Moini Didi, 7 to 7:30 p.m. Followed by Hindi series, English series, and chit chat. Just to let you all know that on Wednesday, it's 24th of June, which is Mama's Day, and we'll be offering bhog in the evening in our Vakti Parivar for Mama. Anyone who would like to offer bhog, you can send your request to our phone number, WhatsApp number 516-717-9171. Shanti. Now let's remember Baba and take drishti from Didi.